இந்த ஆக்ட்ல நம்ம ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம் பதிவு பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, உடனே சித்தமே சுவாதீனம் இல்லாதவர்களுக்கு தான் இந்த ஆக்ட்ன்னு நம்ம நினைச்சக்கூடாது. இட் இஸ் அப்ளிகபிள் ஃபார் எவ்ரிஒன் ஹூ இஸ் ஸ்லைட்லி மென்டலி இல். அதாவது மென்டலி இல்லைன்னா என்னங்க, உண்மையாவே ஒரு மனச்சோர்வு இருந்தவங்க கூட ஒரு டக்குன்னு ஒரு டிசிஷன் எடுக்க முடியாத ஒரு நிலைமையில இருக்கிறவங்க, ஏதோ ஆழ்ந்த ஒரு பிரச்சனையில மாட்டினவங்க, அல்லது ஒரு பெரிய பிசினஸ் லாஸ் ஆயிருக்கும். அவங்க வந்து தன்னுடைய திங்கிங் பேட்டர்னே மறந்திருப்பாங்க. அட என்னால ஒரு 10 வருஷமா ஒரு சுய நினைவே இல்லாத இருக்கேங்க. ஒரு விதமான எந்த டிசிஷனுமே எடுக்க முடியல. ஒரு சோர்வான நிலைமையிலே இருக்கேங்க. அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அடிக்கடி வியாதிகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். பிசிக்கலாவும், மென்டலாவும் அவங்க அஃபெக்ட் ஆயிருப்பாங்க. எல்லாத்தையும் கவர் பண்ணக்கூடிய ஒரு ஆக்ட் தான் இந்த ஆக்ட். இந்த இதுல எப்படி முக்கியமா நம்ம பார்க்கணும்னா, ஒரு ஒரு மனிதருக்கு வந்து பிசிக்கல் ஹெல்த் எப்படி ரொம்ப அவசியமோ, அதே அளவுக்கு மென்டல் ஹெல்த்தும் அவசியம். ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ் ஆச்சுன்னா, நம்ம எப்படி பிசிக்கல் ஹெல்த் நமக்கு உடம்பு சரியில்லைன்னா நம்ம போய் பார்க்குறோமோ, அதே மாரி நம்ம மனமும் சரியில்ல அப்படின்னும்போது, நாம இப்ப நெறைய கவுன்சிலர்ஸ பார்க்குறோங்க. சைக்கியாட்ரிஸ்ட்ட பார்க்குறோம். சைக்காலஜிஸ்ட்ட பார்க்குறோம். நெறைய பேர பார்த்து நம்ம மன சோர்வுக்கும், இல்ல மன தடுமாற்றத்துக்கும் ஒரு வழி வகுக்கிறோம். என்ன இது வந்து இன்டான்ஜிபிள். இத நம்மளால வந்து நேரடியா நம்ம உணர முடியறதில்ல. 1. 2வது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்குள்ள ஒரு ஃபீலிங் வந்துருது. ஐயோ! இத போய் எப்படி இன்னொருத்தர்ட்ட கேட்கறது? இப்ப நெறைய பேர் பாருங்க, பிசினஸ்ல லாஸ் ஆயிருக்கும். ஆ ஃபேமிலில சண்டை வந்திருக்கும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள. இல்ல எக்ஸாமினேஷன்ல ஒரு டிஸ்டர்பன்ஸ் ஆயிருக்கும். எம்ப்ளாய்மென்ட்ல பாஸ் போட்டு கண்ணா பின்னான்னு கடிப்பாரு. ஓவர் டைம் வேலை வாங்குவாரு. இந்த மாரி ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கும். லீவ் தரமாட்டாங்க. ஸோ ஒரு மனைவி, குழந்தைகள போய் பார்க்க முடியாத ஒரு நிலைமையா இருக்கும். ஓவர் ஒர்க், ஸ்ட்ரெஸ்டு. என்னைக்கு வேணாலும் நம்மளோட மென்டல் ஸ்டெபிலிட்டிய டிஸ்டர்ப் ஆயிடுது. ஸோ அவங்களால வந்து ஒரு ஒரு குயிக்கா ஒரு ஜெனரலா இருக்கக்கூடிய நிலைமையிலிருந்து கொஞ்சம் தள்ளி இருக்காங்க. அதுக்கு தான் இந்த ஆக்ட். இந்த ஆக்ட்ல என்ன அப்படின்னு நம்ம மெயினா பார்க்கணும் அப்படின்னா, ஒரு முக்கியமான விஷயம் 1912ல ஒரு ஆக்ட் இருந்தது. அதாவது என்னன்னா லூனசி ஆக்ட், இந்தியன் லூனசி ஆக்ட் 1912ன்னு. எதுக்காக இந்த சட்டம்ங்கிறதுக்கு நான் சொல்ல வரேன். ஜஸ்ட் ஐ வாண்டட் டு டெல் யூ தி ப்ரிஃபேஸ் as to why we are compelled to have this type of act. 1912 there was an act called Indian Lunacy Act. In this Indian Lunacy Act, there was no framework as to how to protect those persons who are mentally ill. ஆனா அந்த ஆக்ட்ல என்ன ரெகக்னைஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, they recognized only the right of custody. ஒரு சித்தம் சுவாதீனம் இல்லாதவர் வீட்டில் அப்படியே உட்காந்துப்பார். ஒரு தூணுக்கு பக்கத்தில் ஒரு ஓரமாக உட்காந்துப்பார். இந்த கஸ்டடி, அவரை நம்ம பார்த்துக்கக்கூடிய கஸ்டடி தான் முதல்ல இருந்த ஒரு ஆக்ட்ல இருந்தது. அவர் நோய்வாய்ப்பட்டாலோ, இல்லை அவருக்கு எந்த விதத்தில் உதவி பண்ணணும், ஒரு மெடிக்கல் அட்டென்ஷன் தேவைப்பட்டாலோ அந்த சட்டத்தில் அதிகாரமோ எந்த விதமான வரைமுறையோ தரவே இல்லை. இது இப்படியே போச்சு. ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் தே brought an act, மென்டல் ஹெல்த் ஆக்ட் 1987 அப்படின்னு ஒரு ஆக்ட் கொண்டு வந்தாங்க. அந்த ஆக்ட்ல நிறைய சேஞ்சஸ் எல்லாம் கொண்டு வந்து இது பண்ணாங்க, இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் எல்லாம் கொண்டு வந்தாங்க. பட் அதுலேயும் எப்படி அட்டென்ஷன் பார்த்தாங்கன்னா, மென்டலி இல்லைன்னே பழைய மாதிரி அந்த டோட்டலி அவுட் ஆஃப் ஆர்டரில் இருக்கிறவங்க தான் அப்படிங்கிற ஒரு நிலைமையிலேயே இருந்தது அந்த ஆக்ட். பட் நவ் நம்ம யுஎன் கன்வென்ஷனில் இந்தியா வந்து சிக்னேட்டரியா ஆனதுக்கப்புறம், அதை ராட்டிஃபை பண்ணதுக்கப்புறம் ஒரு நியூ பிக்சரே உருவாச்சு. அதாவது நீங்கள் இப்போ பார்த்தோன்னா நம்ம ப்ரொடெக்ஷன் ஆஃப் உமன், ப்ரொடெக்ஷன் ஆஃப் சைல்டு எவ்வளவு வேரி ஆயிருக்கு. ஒரு நம்மளோட பெர்ஸ்பெக்டிவே வேரி ஆயிடுச்சு. இப்போ அவங்களுக்கு ஏற்படக்கூடிய துன்பங்களுக்கு இன்னைக்கு ஆக்ஷன் எப்படி மாறி இருக்கு, அந்த மாதிரி இப்போ ஹியூமன் ரைட்ஸ் டெவலப் ஆயிருக்கு. இந்த ஒரு காரணத்தை வச்சு இந்த புது சட்டம் உருவாக்கப்பட்டது 2017ல். இந்த சட்டத்தில் என்னன்னா, இவங்க வந்து பிராட் அவுட்லுக் தராங்க. அதாவது யார் ஒரு மனசோர்வு உள்ளவரையும் நீங்க மென்டல் இல்லா எடுத்து அவருக்கு எந்த விதமான ட்ரீட்மெண்ட் தர முடியுமோ அந்த விதமான ட்ரீட்மெண்ட் தரலாம் அப்படிங்கிறது தான். ஹவு டு கிவ் தம் த பெஸ்ட் கேர். செகண்ட்லி இன்னொன்று நம்ம பார்க்கணும். உடனே மென்டல் ஹெல்த்னு உடனே அகெயின் வி ஷுட் நாட் திங்க் அபவுட் தோஸ் பர்சன் ஹூ இஸ் டோட்டலி cannot திங்க். அப்படி கிடையாது. திங்க் பண்ண முடியும், ஆக்ட் பண்ண முடியும்,
பட் எப்படி, அதாவது இண்டிபெண்டண்டாவே ஆக்ட் பண்ண முடியும். இதுல 2 வகைப்பாடு இருக்கு. ஒருத்தரால இண்டிபெண்டண்டா ஆக்ட் பண்ணக்கூடிய ஒரு வகை, இண்டிபெண்டண்டா ஆக்ட் பண்ண முடியாத வகை. இண்டிபெண்டண்டா ஆக்ட் பண்ண முடியாத வகைகள் தான் நமக்கு பழைய சிச்சுவேஷன்ஸ். பட் நமக்கே தெரியுது, ஒரு ஒரு சிச்சுவேஷன்ல அவருக்கு வந்து இந்த மாத்திரையை சாப்பிடணும் அப்படின்னு தெரியுது. பட் அதை சாப்பிடுறாரு. பட் அதையும் தாண்டி பிரச்சனைகள் வருது. இந்த மாதிரி சமயத்துல தன்னை எப்படி தானே காத்து கொள்ளலாம் அப்படிங்கிறது தான் இந்த ஆக்ட். இதுல பாருங்க, இந்த ஆக்ட் எப்படி பிரிச்சிருக்காங்கன்னா 16 சாப்டராகவும் 126 செக்ஷனாகவும் பிரிச்சிருக்காங்க. டுடே செஷன் we will see some important things. ஒரு 5 விஷயம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை பேஸ் பண்ணி தான் இந்த ஆக்ட் போகும். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மென்டல் இல்னஸ், கரெக்ட், மென்டல் இல்னஸ் அது ஒன்று. செகண்ட்லி ஒரு புது டேர்ம் கொடுக்குறாங்க, என்னன்னா அட்வான்ஸ் டிரெக்டிவ் அப்படின்னு ஒரு டேர்ம் தராங்க. அட்வான்ஸ் டிரெக்டிவ், முன்கூட்டியே எழுதி வைக்கப்படுக, உயில் மாதிரி, உயில் மாதிரி, இது ஒரு டைரக்ஷன், அட்வான்ஸ் டிரெக்டிவ். அடுத்த டேர்ம் என்ன சொல்றாங்கன்னா, சாப்டர்ல நாமினேட்டட் ரெப்ரசன்டேட்டிவ் அப்படின்னு சொல்றாங்க. நாமினேட்டட் ரெப்ரசன்டேட்டிவ். அடுத்தது இது வந்து மென்டல் இல்னஸ்ங்கிறது நம்ம மனசுக்குள்ள இருக்கிறது, அட்வான்ஸ் டிரெக்டிவ்ங்கிறது எழுதி வைக்கிறது, நாமினேட்டட் ரெப்ரசன்டேட்டிவ்ங்கிறது யாருங்க, ஒரு ரெப்ரசன்டேஷன், ஒரு பவர் ஆஃப் அட்டார்னி மாதிரி ஒருத்தரை நாமளே உருவாக்கிக்கிறது. திஸ் இஸ் த தேர்ட் திங். தேர்ட், இதெல்லாம் ஃபைன். ரைட்ஸ், சரி, அப்படி மென்டலி இல்லா ஒருத்தர் இருந்தார்னா அவருக்குன்னு சில உரிமைகள் என்ன, அவர் எப்படி மற்றவங்க நடத்தணும், இதெல்லாம் ரைட்ஸ் இல்லையா? இன்னைக்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் நம்ம எத்தனை ரைட்ஸ் நம்ம பார்க்குறோம். நம்ம ரைட் டு டாக், ரைட் டு டூ பிஸ்னஸ், ரைட் டு ட்ராவல் எனிவேர் இன்சைட் த கண்ட்ரி, இந்த மாதிரி ரைட்ஸ் இருக்கு. மாதிரி இண்டிவிஜுவல் பெர்ஸ்பெக்டிவ்ல ஒரு மென்டலி இல் பர்சனுக்கு என்னென்ன ரைட்ஸ் எல்லாம் சட்டம் வழங்கி இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு ஒரு விஷயம். செகண்ட்லி, அப்ராப்ரியேட் கவர்மெண்ட்னா என்ன, இதுக்கு அடுத்தது என்னன்னா மென்டல் ஹெல்த் ரிவ்யூ போர்டு அப்படின்னு ஒன்று இருக்கு. அப்புறம் பனிஷ்மெண்ட்ஸு, பெனால்டிஸு. சரி, இப்போ ஒரு மென்டலி இல் பர்சன் அட்மிட் ஆனார்னா என்ன, ட்ரீட்மெண்ட் என்ன பண்ணணும், அவருக்கு டிஸ்சார்ஜ்னா அவருக்கு என்ன பண்ணணும், எவ்வளவுதான். இதை தவிர மற்ற மிஸ்லேனியஸ் ப்ரொவிஷன்ஸு அது இதுன்னு கொஞ்சம் கொஞ்சம் இருக்கு. தட் we can brush it aside because our concentration in this lecture series is going to be to see the rudimentaries of law. அதாவது நமக்கு முக்கியமாக சட்டத்தில் இருக்கிற எல்லா ப்ரொவிஷன்ஸும் தெரியணும் ஒன்று. செகண்ட்லி, இது நேரடியாக நமக்கு வழக்கு சம்பந்தமாகப்பட்ட வந்தால் நாம என்ன செய்யணும் அப்படிங்கிறது தான் இந்த லெக்சர் சீரீஸோட இம்பார்ட்டன்ஸ். பிகாஸ் ஃபண்டமெண்டல் இன்ஃபர்மேஷன்ஸ் ஃப்ரம் த ஆக்ட் வில் பி taken out, culled out and supplied. Now, இந்த ஆக்ட்ல மெயின் திங் அப்படின்னு என்னன்னு பார்த்தோம்னா, ரெண்டே விஷயம் தான். The purpose of this act is only two. One, the purpose of the act is to provide mental health care and services, and two, to protect and promote and fulfill the rights of such persons. இது ரெண்டு தான் சார். ஸோ இது ரெண்டை நம்ம ஞாபகம் வச்சுட்டோம்னா இந்த ரெண்டின் அடிப்படையிலேயே we will travel. We can travel based on these two informations. அப்போ தான் நமக்கு என்ன ஆகும்னா, we will be able to really take the essence of the act. ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுது ஆப்ஜெக்ட்? மென்டல் ஹெல்த் கேர் அண்ட் சர்வீசஸ். ஹெல்த் கேர் அண்ட் சர்வீசஸ். சரி, ஹெல்த் கேர்னுங்கிறது என்ன? ஹாஸ்பிட்டல்ஸ், providing all services in that establishments, be it treatment, be it an ambulance service, be it an assistance from the doctor, everything. This is one scope of the act. The other scope is to protect the individual rights. That is, the person with mental illness should be treated on par with a normal citizen. A normal citizen. Exceptions are there. If suppose those persons have some extremities in their lifestyle, controlling them was difficult, அப்படிங்கிற பட்சத்தை தவிர மற்ற எல்லா நார்மல் சர்க்கம்ஸ்டான்சஸ்லையும் the act warrants, the act compels, the act dictates, the act mandates people to be tried with all their, to be treated with all their duties provided under the act. அது ஒரு 10 செக்ஷன் தான் இந்த ரைட்ஸ்.
Now, regarding mental health services னு பார்த்தோம்னா, see, there cannot be a discrimination in the service. இவருக்கு தரலாம், அவருக்கு கூடாது, ஒரு ரொம்ப பொலைட்டா இருக்காரு, இவரை ஹேண்டில் பண்றது ஈஸி, ரொம்ப வல்னரபிளா இருக்காரு அப்படின்னு டிஸ்கிரிமினேட் பண்ண முடியாது. ஜாதி மதத்தை கொண்டு டிஸ்கிரிமினேட் பண்ண முடியாது. பொலிட்டிக்கல் சினாரியோவை வச்சு டிஸ்கிரிமினேட் பண்ண முடியாது. இதெல்லாம் நம்ம இன் டீட்டெயிலாகவும் we will go inside the act. பட் எதுக்காக இந்த ஸ்கோப்பை டச் பண்ணி நான் சொல்றேன்னா, இட் இஸ் ஃபார் us to understand the broad scope of the act. எவ்வளவு ஒரு உரிமைகள் இந்த சட்டம் அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கிறவங்களுக்கு தந்திருக்குங்கிறது ரொம்ப மிக சிறப்புடையது. ஏன்னா சில ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்த்தோம்னா நம்ம அதிர்ந்து போயிடுவாங்க. அதாவது 300 மில்லியன் பீப்புள் டிப்ரெஷன்ல இருக்காங்களாம். அதாவது பாருங்க, 300 மில்லியன் பீப்புள் டிப்ரெஷன்ல. அப்ப எத்தனை பேர் நிலை தடுமாறி இருக்காங்க. இந்த நிலை தடுமாற்றம்ங்கிறது என்னங்கிறதையும் நான் பின்னாடியே சொல்லிட்டு வரேன். இல்னஸ்ல அது ரொம்ப இதா இருக்கும். அப்படி பார்க்க போனா 4.4% of the world's population is in some type of depression. ஏதோ ஒரு தொந்தரவுகளையும் மன உளைச்சலுக்கு உள்ளாகியே இத்தனை பேர் இருக்காங்க. And it is predicted that it will grow in another 10 years. கண்ணா பின்னான்னு இதாயிடும். ஸோ இப்போ this we can also say, அதனால தான் இந்த சைக்கியாட்ரிஸ்டோட இன்னைக்கு நீங்க பாருங்க, மீடியேஷன் சென்டர்ஸ் எவ்வளவு ஓப்பன் ஆயிருக்கு. மீடியேஷன் சென்டர்ஸ் ஒரு 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 காலகட்டத்தில் அதெல்லாம் இல்லவே இல்லை. நம்ம லிட்டிகேஷன்லயே நம்ம பார்த்தோம்னா மீடியேஷன்ங்கிறது தனிப்பட்ட முறையில் பார்ட்டிஸ் நடத்திக்கிட்டாங்க. ஆனால் இன்னைக்கு ஃபேமிலி கோர்ட்ல மீடியேஷன் கம்பல்சரி, கமர்ஷியல் கோர்ட்ஸ்ல மீடியேஷன் கம்பல்சரி. யூ see the direct shift. அப்போ எவ்வளவு லிட்டிகேஷன் இருக்கு பாருங்க. So with all these things kept in mind, this legislation was enacted. அதாவது என்ன இன்னொரு இது சொல்றாங்கன்னா, 40ல் ஒருத்தர் பழைய சிந்தனைகள் இருக்கிறதாவே இருக்காரு. He is always used to think about the past. 20ல் ஒருத்தர் இப்ப இருக்கிற பிரச்சனைகளை டீல் பண்ணிக்கிட்டே இருக்காங்களாம். மனம் என்ன பிரச்சனை, இப்ப இருக்கிற பிரச்சனை 20 பேர் டீல் பண்ணிட்டு இருப்பாங்க. 20ல் ஒருத்தர். 40ல் ஒருத்தர் கட்டாயமா என்னைக்கோ 15-20 வருஷம் முன்னாடி நடந்தது இன்னைக்கும் ஆசை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. தட் இஸ் தி current episodes of depression in India. அந்த அளவுக்கு நம்ம போயிட்டோம். ஸோ ஒரு ஹெல்த்னுங்கிறது ரொம்ப முக்கியம். This health is a broad concept where it includes physical health, mental health and spiritual health also. இந்த ஹெல்த் எவ்வளவு இம்பார்ட்டன்ட் பாருங்க. It actually has a direct impact on the quality of life. ஒரு மன சோர்வு உள்ள ஆள் என்னதான் திறமை இருந்தாலும் ஒரு காரியத்தை செய்ய முடியறதில்ல. He does not have a meaningful life. After some time, either he feels for himself or for his family or for somebody or those past issues. The mental health person always thinks something else and loses the beautiful meaning of life for which he is born. He does not become an active citizen. That is the problem. He will not be a productive citizen. So another prediction is 1/3 of the population will be affected by this mental disorder. Their pattern of thinking will vary. The stress levels will be more. இப்போ ஏன் நமக்கு ஸ்ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் பார்க்குறோம்? நம்ம தாத்தா பாட்டிக்கெல்லாம் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லைங்க. அவங்களும் நல்லா தான் ஒர்க் பண்ணாங்க. இப்போ என்ன சின்ன குழந்தை கூட கேட்டால் ஸ்ட்ரெஸ்னுங்குது, ஐ எம் வெரி டயர்ட் அப்படிங்கிறாங்க. ஸோ தட் இஸ் ஹவு வி ஆர் ப்ராக்ரஸிங். அதனால் தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் தி ஆக்ட் இஸ் எ மச் நீடட் ஒன் இன் டுடேஸ் சினாரியோ. And we have only 40 mental institutions and only 9 mental institutions are fully equipped to treat everyone, be it a children or an adult. So அந்த அளவுக்கு ஒரு ரொம்ப பாசிட்டிவ் இருக்கு. அண்ட் டிமாண்ட் ஃபார் திஸ் பர்டிகுலர் ஃபீல்ட் so far as psychiatrics are concerned, it will be huge in days to come. அதாவது பர் மில்லியனுக்கு 3 சைக்கியாட்ரிஸ்ட் தான் இருக்காங்களாம். அப்போ யூ சி தி ட்ரீட்மெண்ட் லெவல் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ எல்லாத்தையுமே பார்க்க முடியாது இல்லையா? Now we will go into the subject, that is mental illness.
The first framework of the first limb of the act is to know about mental illness. மென்டல் இல்னஸ்ங்கிறது என்ன? ஸோ இதை நம்ம படிச்சிட்டோம்னா மற்ற ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் ஆக்டை நம்ம இதிலிருந்து அப்ளை பண்ணலாம். மென்டல் இல்னஸ் அப்படிங்கிறது வந்து பல வகை. ஒரு வகை வந்து மென்டல் டிப்ரெஷன். அது எல்லாத்துக்குமே we are all suffering மென்டல் டிப்ரெஷன். ஒரு முக்கியமான காரியம் நினைச்சிட்டு இருப்போம், அது நடக்கலைன்னா நம்ம சோங்கி உட்காந்துருவோம். மனசோர்வு, மென்டல் டிப்ரெஷன், மனசோர்வு. அடுத்த லெவல் ஆஃப் இதில் பார்த்தீங்கன்னா பேனிக் டிஸார்டர், பயத்தில் பாதி போயிடும். ஒரு காரியம் செய்யலான்னு இருப்போம், ஆனால் பயத்தில் இருப்போம். நமக்கே தெரியாமல் அந்த விதமான ஒரு ஃபீலிங்கை வந்து நம்ம we will be carrying out for long period of time. ஒரு கூட்டத்தில் ஒருத்தரோட பேசணும்னா வெக்கமாக இருக்கும். ஒரு கூட்டத்தில் திடீர்னு ஒருத்தர் வந்துட்டாருன்னா நம்ம சாதாரணமாக பேசக்கூடிய நிலைமையிலிருந்து மாறி அவர் நம்மளை பார்த்துட்டு இருக்காரான்னு தோணும். ஆல் தீஸ் திங்ஸ் ஆர் ஈவன் வித்தவுட் அவர் ஓன் கான்ஷியஸ்னஸ் we would have lost ourselves. ஒரு சிச்சுவேஷனில் நம்ம விட்டுருவோம். ஸ்கிசோஃப்ரெனியா, அதாவது எண்ணமும் செயலும் ஒன்றா இருக்காது. ஒன்று நினைப்பாங்க, ஒன்று செய்வாங்க. மென்டல் டிப்ரெஷன் மாதிரி கிளினிக்கல் டிப்ரெஷன். அதாவது கிளினிக்கல் டிப்ரெஷன்னா என்னன்னா லாஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அஃபெக்டிங் டெய்லி லைஃப். என்ன போ அப்படின்னு இருப்பாங்க, ஒரு வெட்டேத்தியா. தட் தே கால் இட் அ கிளினிக்கல் டிப்ரெஷன். அதாவது வேலையே அவங்களுக்கு ஓடவே ஓடாது. திஸ் இஸ் ஹவ். அண்ட் பைபோலார் டிசார்டர், அதாவது நம்ம அன்னியன் சினிமாவில் பார்த்தோம். பைபோலார் டிசார்டர், ஒரு சமயம் ஒரு மாதிரி இருப்பார், இன்னொரு சமயம் இன்னொரு. ஸோ அதை என்ன சொல்றாங்க மெடிக்கல் கண்டிஷனில்? எக்ஸ்ட்ரீம் மூடு ஸ்விங், லோ மூடு ஸ்விங்கு, ஹை மூடு ஸ்விங். ஸோ பைபோலார் ரெண்டு விதமாகவும் இருக்கும். ஸோ தீஸ் ஆர் ஆல் டிஃபரண்ட் டைப்ஸ் ஆஃப் மென்டல் இல்னஸ். ஆன்சைட்டி, நிறைய பேருக்கு ஆன்சைட்டி இருக்கும் எப்போ பார்த்தோம். அண்ட் ஃபியர் ஆஃப் ஒரி இருக்கும். தே வில் பி டோட்டலி டிஸ்டர்பிங் தேர் லைஃப். இதையே நினைச்சிடுவாங்க, பையனுக்கு கல்யாணம் ஆகலையே அப்படின்னு, சம்திங் லைக் தட் மேட்டர். பையன் நல்லா படிக்கணுமே அப்படின்னு அதையே நினைச்சிட்டு இருப்பாங்க. ஸோ தீஸ் ஆர் ஆல் சம் டைப் ஆஃப் டிசார்டர் விச் தி ஆக்ட் ரெக்கக்னைசஸ். இதில் ஒன்றே ஒன்று நம்ம சொல்லணும் என்னன்னா, ஒரு இடத்துல ஒரு சின்ன இது சொல்ல விரும்புகிறேன். தேர் இஸ் அ டிஃபரன்ஸ் பிட்வீன் மென்டல் ரீட்டார்டேஷன் அண்ட் மென்டல் இல்னஸ். அதாவது நமக்கு இந்த ஐக்யூ லெவல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஐக்யூ லெவல் ஒரு பேசிக் தாட், ஒரு இன்டெலிஜென்ஸ் லெவல். அதாவது ஒரு நல்ல காம்ப்ரிஹெண்ட் பண்ணி ஒரு சிச்சுவேஷனில் டக்குன்னு ஆக்ட் பண்ணக்கூடிய லெவல். அந்த ஐக்யூ லெவல் வந்து ரொம்ப கம்மியாக இருந்தால் அது ரிட்டார்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அவரால் டக்குன்னு ஆக்டே பண்ண முடியாது. ஒரு சாதாரண ஆக்ட் பண்ணுறதை விட ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்போ இவங்க எப்படி கேட்டகரைஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு ஆவரேஜ் சராசரியாக இருக்கக்கூடிய ஒருத்தருடைய ஐக்யூ லெவல் என்னவா இருக்கும்னா 85லிருந்து 115 வரைக்கும் இருக்கும். அதாவது என்னன்னா 70க்கு கம்மியாக இருந்தால் தான் கஷ்டம், 85லிருந்து 115 வரைக்கும். ஸோ சாதாரணமாக 100 இருந்தால் ரைட், ஃபைன், ஃபேண்டாஸ்டிக், அதுவே பெரிய லக்கு, நல்ல போயிட்டு இருக்கு. பிலோ 70ல் வந்து ரொம்ப வெரி ஸ்மால் நம்பர் ஆஃப் நெக்லிஜிபிள் பாப்புலேஷன் அதில் போய் மாட்டின்றாங்க. இந்த ஹை கோஷன்ல இருக்கிறவங்கெல்லாம் இந்த ஐன்ஸ்டைனு, ஐசாக் நியூட்டன், தாமஸ் ஆல்வா எடிசன், இவங்களுக்கெல்லாம் கண்ணா பின்னான்னு இருக்கு. 100, 130, 130 பயங்கரம். 140 இருந்தால் ஜீனியஸ்னு கூப்பிடுவாங்க. 120 to 140 வந்து நம்ம சூப்பர் இன்டெலிஜென்ட் பர்சன் அப்படின்னு, 100 வெரி சூப்பர் இன்டெலிஜென்ட் பர்சன். 110 119 இருந்ததுன்னா சூப்பர் இன்டெலிஜென்ட் பர்சன். So from 85 to 110 we call a normal person. So we can assess ourselves as to in which category each one of us belong to. Now ஒரே ஒரு கேஸ்ல ஜஸ்ட் சொல்றேன் for the matter only for academic purposes, that which says that mental retardation is different from mental ill அப்படிங்கிறதுக்கு just make a note of it if at all you feel it required. That is a 2009 5 CTC, 2009 5 CTC 215 P. Joseph Baby versus Kalyani. P. Joseph Baby versus Kalyani. Of course, இந்த சட்டம், இந்த ஜட்ஜ்மெண்ட் எழுதும்போது
நமக்கு பழைய சட்டம் இருந்தது. 1987 மென்டல் ஹெல்த் ஆக்ட் இருந்தது. ஸோ செக்ஷன் 50ல ஒரு கேஸில் வந்து கார்டியன் அப்பாயிண்ட் பண்ணுறதுக்காக டீல் பண்ணும்போது அவங்க இந்த டிஸ்டிங்ஷன் சொல்கிறாங்க. ஸோ இப்போ இந்த சட்டம் ரிப்பீல் ஆயிடுச்சு. இந்த சட்டம் கிடையாது. நோ வி ஹேவ் 2017 ஆக்ட், ப்ராப்பர் 17 ஆக்ட். தட் இஸ் எல்லாத்தையும் கல்மினேட் பண்ணி இந்த ஆக்ட் வந்திருக்கு. நவ் இப்போ இந்த ஆக்டில் ஆஸ் வி செட் what are all the things that we are going to see இந்த ஆக்ட் வரும்போது மொத்தம் 3 வந்தது சார். என்ன அப்படின்னா இந்த மென்டல் ஹெல்த் ஆக்ட் அதோடைய போர்டு கான்ஸ்டிடியூட் பண்ணாங்க, ரிவ்யூ போர்டு அப்படின்னு. சென்ட்ரல் மென்டல் ஹெல்த் ஏஜென்சி, ஸ்டேட் மென்டல் ஹெல்த் ஏஜென்சி அப்படிங்கிறதையும் கான்ஸ்டிடியூட் பண்ணாங்க. அதாவது ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒரு ஸ்டேட் ஏஜென்சி, சென்டருக்கு ஒரு ஏஜென்சி. இப்போ ரிவ்யூ போர்டு, அதாவது ரிவ்யூ போர்டு வந்து ஒரு ஜங்ஷன் பாக்ஸ் மாதிரி. எந்த விதமான இஷ்யூஸ் வந்தாலும் இந்த ரிவ்யூ போர்டுக்குள்ளே போய் தான் வெளியில் வரும். எக்ஸாம்பிள், ஒரு மென்டல் ஹெல்த் எஸ்டாப்ளிஷ்மெண்ட், நம்ம மென்டல் ஹாஸ்பிட்டல் கிரியேட் பண்ணுறோம். அப்போ என்ன பண்ணுறது? ஸோ இந்த பர்மிஷன்ஸ் இந்த ஏஜென்சிட்டு நம்ம அப்ளிகேஷன்ஸ் போடணும். டிஸ்ட்ரிபியூட்ஸ் வந்து ரிவ்யூ போர்டு போகணும். இப்போ நான் முதல்ல சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த டைரக்டிவ், அட்வான்ஸ் டைரக்டிவ்னா அதுக்கும் இந்த மென்டல் ரிவ்யூ போர்டுக்கும் என்ன சம்பந்தம்? இதெல்லாம் நம்ம we will see now. இப்போ we have to now see, we are now slowly entering into the act. That is, we are going to see what is mental illness, the mental capacity, advance directive, nominated representative, rights of those persons, and the authorities concerned, அதாவது சென்ட்ரல் மென்டல் ஹெல்த் அத்தாரிட்டி, ஸ்டேட் மென்டல் ஹெல்த் அத்தாரிட்டி அண்ட் ரிவ்யூ போர்டு. இதை நம்ம பார்த்துட்டு அஃபென்சஸ், அஃப்கோர்ஸ் since it is a criminal minor law, there will be always a penalty section because to put certain things in order. ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம பார்த்துருவோம். நவ் இப்போ இந்த ஆக்டில் வந்து now we will travel into the act. We will be academician for some time. Now, as I said, section 3 deals about determination of mental illness. அதாவது மனசோர்வை எப்படி கணிக்கிறது. இதில் ஒரே ஒரு விஷயம் ரொம்ப முக்கியமாக சொல்கிறாங்க, இந்த ஆக்ட் வந்து இஸ் சென்டர்டு ஒன்லி ஃபார் ட்ரீட்மெண்ட் பர்பஸஸ். மற்ற எதுக்கும் இந்த ஆக்ட் எடுத்துக்கக்கூடாது. ட்ரீட்மெண்ட்டுக்கு மட்டும்தான் இந்த ஆக்டை அவங்க மென்டல் இல்னஸ்ன்னு சொன்னால் ட்ரீட்மெண்ட்டுக்கு மட்டும்தான் இது. ஜெனரல் பேரலன்ஸில் இதை நம்ம அப்ளை பண்ணக்கூடாது. ஸோ இந்த ஆக்ட் அப்ளை பண்ணணும்னா ஒன்லி ஃபார் ட்ரீட்மெண்ட். அந்த கான்டெக்ட்ல நம்ம இந்த ஆக்டை படிப்போம். அதாவது வாட் இட் சேஸ், substantial mental illness means a substantial disorder of thinking. Substantial disorder of thinking. அப்ப substantial disorder of thinking எப்படி கண்டுபிடிக்கிறது? நீங்க சொன்னா போருமா, நான் சொன்னா போருமா? அவருக்கு ஒன்றும் விவரம் பார்த்தாதுங்க, ஆகாதுங்க அப்படின்னு சொன்னா போருமா? So that is not possible. It has to be certified by under some medical standard. That is under the national medical standard or international medical standard. Only then a person can be called mentally ill. Not by calling the person mentally ill, it will not satisfy the requirements of law. So therefore, a mentally ill person, to be called as such person, must have to be determined by under some national standards. அதாவது என்ன, அதை ட்ரீட் பண்ண டாக்டர்ஸ் சர்டிஃபை பண்ணா தான் அவர் மென்டலி இல்லைன்னு நாம கருத முடியும். அதுதான். ஸோ வாட் தி செக்ஷன் ஆல்சோ சேஸ் இஸ் தட் நோ பர்சன் கேன் கிளாசிஃபை இல்னஸ் எக்ஸப்ட் ஃபார் ட்ரீட்மெண்ட். இந்த ட்ரீட்மெண்ட் பர்பஸஸ்க்காக தான் நீங்க இப்படி குவாலிஃபை பண்ண முடியும். அண்ட் as I said, we cannot determine mental illness on the basis of political scenario, economic situation, social status, morals, cultural levels, religious beliefs. இதெல்லாம் வச்சு பண்ண முடியாது. We cannot call a person mentally ill. சரி, another factor, 10 வருஷம் முன்னாடி மென்டலா இருந்தார், மென்டலி இல்லா இருந்தார். Can a person be called now as mentally ill? No. So past treatments cannot be a yardstick to call
a person mentally ill in the today's situation. ஸோ அதுவும் பண்ண முடியாது. ஸோ முதல்ல இருந்தாருன்னா பரவாயில்ல, சரியா போயிட்டாரு. இப்போ if he is all right or not had to be seen. ஸோ உடனே நம்ம we should not come to the conclusion that mentally ill person is a person of unsound mind. So that cannot be, that is not the purpose of the act. The purpose of the act is to treat them. ஸோ உடனே நம்ம வந்து அவருக்கு மென்டலி இல்லை, அவரால் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு. ஸோ நான் ஏன் உங்களை ஒரு இந்த செஷன் ஆரம்பிக்கும் போது முன்னாடி சொன்னேன்னா, ஒவ்வொருத்தருக்கும் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் நம்ம வந்து ஒரு சொந்தக்காரர் வீட்டுக்கு செல்லும் பொழுதோ இல்லை நமக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க இதுலேயோ யாரையாவது ஒருத்தரை நம்ம பார்த்துருப்போம். ஸோ நம்ம அவங்கள முன்னாடி மனசுக்குள்ளே கொண்டு வரும்போது நமக்கு இந்த ஆக்டினுடைய சாராம்சம் ரொம்ப அழகாக புரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. Now, இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, to understand it in a very, very small, in a crux, it is a substantial disorder of thinking, mood, perception, orientation, மாறி மாறி திங்க் பண்ணுறது. It impairs the judgment of a person. ஒரு சரியான முடிவெடுக்க முடியல, ஒரு காம்ப்ரஹெண்ட் பண்ண முடியல, அப்படியே சோர்ந்து இருக்கார் அவர். என்னங்க எதை சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாரு, ஒன்றுமே ஒரு அவராகவே இல்லையே அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் இருந்தாலுமே இட் இஸ் மென்டல் இல்னஸ். இமீடியட்லி we can approach the mental health professional. அதாவது ஆக்ட் சொல்கிற வார்த்தைகள் என்னென்னா டாக்டர் அப்படின்னு சொல்கிறது இல்லை. மேபி ஐ மே பி permitted to use the word doctor just to easily relate it to the colloquial language of understanding. But what the words they employ in the act is medical professional அப்படின்னு சொன்னால், ஆர் கிளினிக்கல் பர்சனாலிட்டிஸ், மெடிக்கல் ப்ரொஃபஷனல், சைக்கியாட்ரிஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க, ஆர் மெடிக்கல் ஹெல்த் ஆஃபீஸர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நவ் இந்த இதில் வந்து வாட் தி ஆக்ட் சேஸ், தி ஆக்ட் சேஸ் that every person, including a mentally ill, is deemed to have the capacity to take a decision for his own treatment. The act அப்படிதான் போகுது. That is, a person who is mentally ill, he is deemed to have the capacity to take a decision for his treatment. So இப்போ எப்படின்னு நம்ம பார்ப்போம். For his treatment, admission or personal attendance. அதாவது என்னன்னா, என்ன எப்படி ட்ரீட் பண்ணணும் அப்படின்னு நானே சொல்லுவேன். நான் எப்போ அட்மிட் ஆகணும், எனக்கு சுச்சுவேஷன்ஸ் எந்த மாதிரி இருக்குங்கிறத நானே டிசைட் பண்ணலாம். எனக்கு யாரெல்லாம் பர்சனல் அசிஸ்டண்ட்டாக இருக்கணுங்கிறதையும் டிசைட் பண்ணலாம். இதுதான் இந்த ஸ்பெஷாலிட்டி இந்த ஆக்டில். அதாவது என்ன அர்த்தம்னா, he is deemed to have understood the treatment. சப்போஸ் அந்த ட்ரீட்மெண்ட் நடக்குதுன்னா இவருக்கு புரிய முடியும். அன்லெஸ் கான்ட்ரரியாக நம்மளால் காமிக்க முடியும்னா அது வரைக்கும் இவர் இது பண்ணலாம். அதே மாதிரி he can foresee the consequences. இதுதான் நமக்கு நடக்குது அப்படிங்கிறத foresee பண்ணாலும் that is sufficient. See, he is able to communicate. He may be in any language. He must be able to communicate either by his own words or by some gestures. That is also permitted. So this is how. And another one factor, if suppose he gives some decision, he says something, that I have to be treated like this அப்படின்னா, if the person near feels என்னப்பா இது தப்பா சொல்றாரு, what is it, is a wrong way of doing அப்படின்னாலும், the act does not say that, it does not mean that the person who takes the decision does not have the capacity to decide. ஸோ உடனே நம்ம முடிவு வர முடியாது. இவர் தப்பான ஒரு இது சொல்றாரு, வழிமுறையை சொல்றாருன்றனால அவர் தப்பான முடிவு எடுத்துட்டாருன்னு சொல்ல முடியாது. அப்படித்தான் இந்த ஆக்ட் சொல்ல. ஸோ this is what is regarding mental illness. அதாவது substantial thinking failure. Then he is given the power to think for himself regarding treatment. இதுதான் நம்ம first segment of the actல நம்ம பார்த்தோம். Now we will slowly march to the second segment of the act. See, the second segment of the act வந்து simple, நமக்கு உயில் எழுதுற ஒரு விஷயமா நம்ம நினைச்சுட்டோம்னா இந்த செகண்ட் செக்மெண்ட் நமக்கு சாப்டர் 3 நமக்கு ரொம்ப ஈஸி. அதாவது அட்வான்ஸ் டிரெக்டிவ். அட்வான்ஸ் டிரெக்டிவ்னா என்ன? முன்கூட்டியே எழுதி வைத்தல், முன்கூட்டியே சொல்லி வைத்தல், முன்கூட்டியே முடிவு செய்தல், இதெல்லாம் அட்வான்ஸ் டிரெக்டிவ். இதுல இவர் என்ன பண்றாரு, த பர்சன் மென்டலி நாட் வெல், அவர் என்ன பண்றாரு, அவரே ஒன்று எழுதிடுறாரு எனக்கு. அதாவது பாருங்க, சி இந்த ஆக்ட்ல என்ன ஒரு அட்வான்டேஜ் பாருங்க, person is authorized to do it.
யாரெல்லாம் தன்னை பத்தியே தன்னை டிஸ்க்ளோஸ் பண்ணிக்க முடியுமோ தன்னை பத்தி டிஸ்க்ளோஸ் பண்ணிடுங்க. ஏன்னா எமர்ஜென்சி சிச்சுவேஷன்ஸ் எப்போ வரும்னு தெரியாது. அவர் டாக்டர் கிட்ட போகும்போது இவரை பத்தி எப்படி ஸ்டடி பண்ணிப்பாரு? ஸோ த பர்சன் ஹூ இஸ் வெல் ஹீ கேன் ரைட் இட். எனக்கு இந்த பிரச்சனை, இதுக்கு இந்தந்த மாதிரி தான் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும், இந்தந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்டை ஃபர்ஸ்ட் இதை கொடுங்க அப்படின்னு இவர் எழுதி வைக்கலாம். பர்மிட்டட். ஸோ இவரை கூட்டிக்கிட்டு அந்த டாக்டர் கிட்ட போனா, தட் இஸ் மெடிக்கல் ப்ரொஃபஷனல், ஹெல்த் ப்ரொஃபஷனல் கிட்ட போனா ஹீ வில் see the advance directive. இதை எழுதி வச்சுட்டு இதை பார்த்துட்டு அவர் அதுக்கு ஏற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் தருவாரு. பாயிண்ட் நம்பர் 1. சரி, அட்வான்ஸ் டைரக்டிவ் எப்ப? இவரே சொல்லும் போது சொல்லிடலாமே, அப்ப அட்வான்ஸ் டைரக்டிவ் வராது. அட்வான்ஸ் டைரக்டிவ் எப்பன்னா, இந்த மென்டலி இல் பர்சன் குட் நாட் கம்யூனிகேட். இவரே ஒரு டாக்டர் சொன்னா உட்காந்து டாக்டர் ஒரு 4 பக்கத்தை படிக்கிறது. So it is not necessary. In this case, if a person that is mentally ill person can communicate to the doctor, telling about himself as to how he is feeling, how he was and how he is now presently feeling, and what are all the treatment to be given, that is sufficient. It is a situation of writing in a piece of paper saying that he is undergoing the situation, and if he could not communicate, this will act. அதாவது ஓரலா சொல்ல முடிஞ்சா சொல்லிடலாம், ஓரலா சொல்ல முடியாத ஒரு சிச்சுவேஷன் தான் இந்த எழுதிய விஷயம் டாக்டருக்கு ஒரு டைரி மாதிரி ஹெல்ப். இதுதான் இந்த தாத்பரியம், இந்த அட்வான்ஸ் டைரக்டிவ் அப்படிங்கிறது. இதுல ஒரு 8 செக்ஷன் டீல் பண்ணுதுங்க. செக்ஷன் 5 to 13. அதுல என்ன சொல்றாங்கன்னா, அட்வான்ஸ் டைரக்டிவ்னா என்ன, மேனர் ஆஃப் மேக்கிங் அட்வான்ஸ் டைரக்டிவ் என்ன பண்றது, மெயின்டெனன்ஸ் ஆஃப் ஆன்லைன் ரெஜிஸ்டர். அதாவது என்னன்னா, நான் ஜஸ்ட் ஐ வில் குவிக்லி பிரஷ் த்ரூ திஸ். ஏன்னா இந்த ஆக்ட்ல 126 செக்ஷன்ஸ் இருக்கு. ஸோ running through the act, it will take a long time. So I can give the gist of it. இந்த அட்வான்ஸ் டைரக்டிவ்ல என்ன சொல்றாங்கன்னா, மெயின்டெனன்ஸ் ஆஃப் ஆன்லைன் ரெஜிஸ்டர், ரிவொகேஷன், தென் the duty of the doctor to follow it, modification of advanced register, இதெல்லாம் தான் சொல்றாங்க. அதாவது என்ன அப்படின்னா, that is an adult can make an advance directive, correct? Suppose what about a minor? நம்ம எப்பயுமே கான்ட்ராக்ட் ஆக்டுக்கு போயிடுறோம். டபக்குன்னு ஊனா வக்கீலா இருந்தா உடனே கான்ட்ராக்ட் ஆக்டுக்கு ஓடி போடுவோம். மைனர் cannot make it. So act says a person not a minor can make an advance directive, and this directive can be in writing. It is nothing but it is exposing his wish, writing about himself in the paper. அதுலயே இப்போ உயில தானே பண்றோம், இந்த சொத்து என்னோட சொத்து இருக்கு, இதை இன்னார் எடுத்துக்கட்டும், இன்னாருக்கு எடுக்காத அப்படின்னு. ஸோ இந்த அட்வான்ஸ் டைரக்டிவ்ல என்ன சொல்லணும், ஹவு ஹி மஸ்ட் பி கேர்டு அண்ட் ஹவு ஹி மஸ்ட் நாட் பி கேர்டு, ரெண்டையுமே சொல்லணும். ஏன்னா இந்த மாதிரி எல்லாம் தொந்தரவே பண்ணாதீங்க, ஏன்னா இந்த மாதிரி ட்ரீட் பண்ணுங்க அப்படின்னு ரெண்டுமே சொல்லலாம். ஹவு டு டேக் கேர் அண்ட் ஹவு நாட் டு டேக் கேர், ரெண்டையுமே சொல்ல முடியும் இந்த அட்வான்ஸ் டைரக்டிவ். அண்ட் அனதர் ஃபேக்டர், ஹி கேன் ஆல்சோ அப்பாயிண்ட் அ பர்சன். இப்போ பேங்க்ல ஃபிக்ஸட் டெபாசிட் போடுறோம், உடனே ஒரு நாமினியை போடுறோம், வில் எழுதுறோம், எக்ஸிக்யூட்டரை போடுறோம். லைக் வைஸ் இவர் என்ன பண்றாரு, தன்னை பத்தி எல்லாத்தையும் எழுதிட்டு நான் மிஸ்டர் எக்ஸை அப்பாயிண்ட் பண்றேன், எனக்கு அதனால கம்யூனிகேட் பண்ண முடியலன்னா இந்த டைரக்டிவ்ஸை பார்த்து மிஸ்டர் எக்ஸா எல்லாம் பக்கத்தில் நின்று எல்லாத்தையும் பண்ணுவார் அப்படின்னு உடனே இந்த டாக்டர் என்ன பண்ணுவார், மிஸ்டர் எக்ஸ் இங்கே வாங்க என்னென்னலாம் சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்துட்டு then he will start the treatment. So this is all with advance directives. அப்ப இந்த அட்வான்ஸ் டைரக்டிவ் என்ன பண்ணணும், what is to be done? இவர் என்ன பண்றாருன்னா, this should be sent to the medical board. நான் இந்த மாதிரி எழுதி வச்சிருக்கேன். நம்ம எப்படி ஒரு வில்ல போய் சப் ரெஜிஸ்ட்ரார்ல ரெஜிஸ்டர் பண்றோம், முன்னாடியே ஒரு ரெஜிஸ்டர் பண்றோம், இல்லைன்னா ஒரு ஆடிட்டர்ட்டையோ ஒரு வக்கீல்ட்டையோ கொடுத்து வைக்கிறோம். லைக் வைஸ் இதை he sends it to the board. ஸ்டேட்ல இருந்தா அந்த ஸ்டேட் போர்டு, இதெல்லாம் நம்ம இன்டர்நெட்லயே கிடைக்கும் உங்களுக்கு, நமக்கு எங்க அட்ரஸ் அப்படிங்கிறத. ஸோ இந்த போர்டுக்கு முன்கூட்டியே பதிவு செய்து வச்சா இவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த போர்டு எல்லாருமே அனுப்புற எல்லா அட்வான்ஸ் டைரக்டிவ்ஸையும் வாங்கி 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 எழுதி போட்டு ஆன்லைன்ல ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருவாங்க. திஸ் இஸ் வாட் தே டு. ஸோ இன்கேஸ் இல்லைன்னா இது பண்ணலாம். சப்போஸ் இவர் எழுதி வச்சவரே நாளைக்கு ஐயோ நான் எழுதவே இல்லை, என்னை கம்பல் பண்ணி இந்த மாதிரி எல்லாம் எழுதுன்னு சொல்லிட்டாங்க,
இவரை நாமினேட் பண்ணிட்டாங்க, இவர் தான் டாக்டர் கிட்ட அட்வைஸ் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா தென் தட் கேன் பி அமெண்டட். எப்படி நம்ம வந்து கோயர்ஷன், அன்டியூ இன்ஃப்ளூயன்ஸ்லாம் சொல்கிறோம், ஜென்ரலாக கேசஸ் நடத்தும்போது அதே பிரின்சிபல்ஸ் அப்ளை ஆகும். ஸோ ஹீ கேன் ரீரைட் த ஓல்டு டிரெக்டிவ். வென் ஹீ ரீரைட் இட், சப்போஸ் then the old directive already goes, it goes automatically. Like how we prepare a codicil. கொடிசில் எழுதினோம்னா வித் டிஃபரெண்ட் டேர்ம்ஸ் எழுதினோம்னா என்ன ஆகுதுங்க, அப்போ பழசு போயிடுது. முதல்ல பையனுக்கு கொடுன்னு போட்ட ஒரு உயில் பின்னாடி பொண்ணுக்கு கொடு அப்படின்னு போனோமா என்ன ஆகுதுங்க, அந்த ஃபர்ஸ்ட் உயில் போயிடுது, ரெண்டாவது உயில் ஆக்ட் ஆயிடுது. சப்ளிமெண்ட்டாக இருக்கலாம், மேபி இந்த மாதிரி இருந்தது, இன் அடிஷன் டு தட் அதுவும் எழுதலாம். ஸோ ஹீ கேன் டூ இன் எனி மேனர். நவ் இந்த அட்வான்ஸ் டிரெக்டிவ் வந்து ஒரு how to say, it acts like a rule book for the doctor, that is for the health professional to treat in case of emergencies. Now சரி, இந்த அட்வான்ஸ் டைரக்டிவ் பண்ணா என்ன பண்றது? The doctor has to follow it. Doctor cannot say, that is the mental health professional cannot say I will not follow it. He has to follow it unless he has a definite reason to vary with it. இல்லைங்க, இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல இவர் இந்த மருந்து எழுதியிருக்காரு, பட் இவரோட கண்டிஷனுக்கு இன்ன தேதிக்கு இந்த மருந்து தர முடியாது அப்படின்னு he can always change it. Now இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல if suppose if there is a dispute before him, then he can always take it to the board, medical board எடுத்துட்டு போய் he can ask for a resolution and the medical board will call for an inquiry. என்ன இப்படி மாறி இருக்கு, whether it was with coercion இல்ல நீங்க சொன்னது சரிதானா, why the doctor want to take a different view, இது எல்லாத்தையுமே கேட்டு then the medical board can pass such an order and make things work for the welfare of the mentally ill person. Now இதுல டாக்டரோட liability என்ன? Suppose mentally ill person கொடுத்திருக்காரு, டாக்டர் ட்ரீட் பண்றது, ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சு, then the doctor is not liable. The doctor cannot be held responsible for unforeseen consequences of following it. எதிர்பாராததுமா இவர் கொடுத்தது கரெக்ட் தாங்க, இது நான் டயக்னாஸ் பண்ணி பார்த்தேன், கரெக்டாக தான் இருக்குது, இதே மருந்து தான் கொடுத்தேன், பட் சடனாக இதாகிடும், ஊசி போடுறோம், திடீர்னு வேற இது சிச்சுவேஷன் ஆகிடுது. ஸோ இட் ஆல் கம் அண்டர் தி இம்யூனிட்டி. ஸோ த ப்ரிஸ்கிரைப்டு மெடிசன் இஸ் திஸ், பட் சம் அதர் திங் ஹேப்பன்ஸ், தென் தி மென்டல் ஹெல்த் ப்ரொஃபஷன் இஸ் கிவன் தி immunity. Another factor, இன்னொரு practical situation, டாக்டர் கிட்ட இந்த அட்வான்ஸ் டைரக்டிவ் தரவே இல்லை, வெறுமை கூட்டிட்டு போயிடுறோம் பேஷண்ட்டை, then he prescribed something and suddenly the mentally ill person or his representative cannot say no you have not acted on the representative, acted on the directive அப்படின்னு சொன்னா அந்த மாதிரி சொல்ல முடியாது, because a copy was not furnished to the doctor. If a copy was furnished to the doctor, then you can make the doctor accountable. அவர்கிட்டயே ஒன்றும் கொடுக்காம நீங்க இதை பண்ணியிருக்கணும் அதை பண்ணியிருக்கணும்னு சொன்னா முடியாது. So that will come under the immunity. This is with respect to advance directive. Now மூணாவது செக்மெண்ட் நாமினேட்டட் ரெப்ரசன்டேட்டிவ். ஒரு 5 இதுதான் சார் நம்ம பார்க்க போறோம். மென்டலி இல்னஸ், ஆதரைஸ்ட் ரெப்ரசன்டேட்டிவ், அட்வான்ஸ் டிரெக்டிவ்ஸ், நாமினேட்டட் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ், மெடிக்கல் போர்டு, ட்ரீட்மெண்ட்டு, அதர் ஆஸ்பெக்ட்ஸ், இவ்வளவு. நவ் நாமினேட்டட் ரெப்ரசன்டேட்டிவ் யாரு? It can be anybody. As I said, உயில்ல வந்து எக்ஸிக்யூட்டர் எழுதி வைக்கிறோம், அது மாதிரி இவரே நேம் பண்ணியிருக்கலாம். சரி, இந்த அந்த அட்வான்ஸ் டைரக்டர் வந்து இவர் எழுதி மெடிக்கல் போர்டுக்கு அனுப்பிச்சிடறாரு, பட் நேம் பண்ணாத விட்டுறாரு. வாட் வில் ஹேப்பன்? சரி, இவர் ஒருத்தரை நேம் பண்றாரு, பின்னாடி இவர் வேணாம், இவர் இருக்கிற சுத்தெல்லாம் ஆட்டையை போட்டுருவாரு, வேண்டாம், we will change it to somebody அப்படின்னு மாத்தலாமா? All these things we will discuss. Suppose if the person, mentally ill person is a minor, அவரது எப்படி நம்ம இது பண்றது? ஒரு அப்பா அம்மா வந்து ஒரு மைனருக்காக எப்படி ஒரு உயில் எழுதி வைக்கிறாங்க? இப்போ சப்போஸ் மைனருக்காக ஆக்ட் பண்ண முடியல, அவருக்கு சித்தம் கொஞ்சம் இதாக இருக்குது அப்படின்னா அப்பையும்
ஒரு எக்ஸிக்யூட்டர் அவர் அப்பாயிண்ட் பண்ணுற மாதிரி இங்கேயும் நாமினேட்டட் ரெப்ரசன்டேட்டிவ் அவர் அப்பாயிண்ட் பண்ணலாம். ஆல் தீஸ் திங்ஸ் ஆர் பாசிபிள் தட் வி வில் சி ஒன் ஆஃப்டர் தி அதர். நவ் இந்த நாமினேட்டட் ரெப்ரசன்டேட்டிவ்ங்கிறது வந்து செக்ஷன் 14ல சொல்றாங்க. செக்ஷன் 14, anyone can be appointed as a nominated representative. யாரை வேணாலும் அப்பாயிண்ட் பண்ணலாம், பட் ப்ரொவைடட் he should not be a minor. அகைன் கான்ட்ராக்ட் ஆக்டுக்குள்ள போயிடும். anybody can be appointed. சரி, எப்படி நாமினேஷனுங்கிறது எப்படி என்ன பண்றது? இப்போ ஃபிக்ஸட் டெபாசிட் போனோம்னா நம்ம போடுறோம் பேங்க்ல, நாமினேஷன் கைப்பட எழுதி தரோம் இல்லையா? கைப்பட எழுதி தரோம். அது மாதிரி நாமினேட்டட் ரெப்ரசன்டேட்டிவ்ங்கிறத நம்ம கைப்பட எழுதி தரணும். In case of the person mentally ill, he must have to write it. In case of a minor who is authorized to say அப்பா அம்மா கார்டியனு இல்லை கோர்ட் அப்பாயிண்டட் கார்டியனோ யாராவது ஒருத்தர், they must have to testamentary guardianோ யாராவது ஒருத்தர் எழுதி தரணும். He will be the nominated representative. So it can be in a very plain paper, that is all. The act is very very simple in that. நான் யாரை வேணாலும் அப்பாயிண்ட் பண்ணலாம், பட் மைனரை நாமினேட்டட் ரெப்ரசன்டேட்டிவா போட முடியாது. These are all the categories that we may have to say. Suppose what happens, எழுதி வச்சிடறாரு, எல்லாம் ரெடியா இருக்கு, பட் நாமினேட் பண்ணல யாரையும். In that case, the board will take care of it. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் ரிலேட்டிவ்ஸுக்கு தருவாங்க, செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் கேர் டேக்கர்ஸ், கேர் கிவர்ஸ். இப்போ எப்படி நம்ம ஒரு வயது முதிர்ந்தவரை பார்த்துக்க முடியலன்னு ஒரு இன்ஸ்டிடியூஷன்ல இருந்து ஆளை வர சொல்லி இது பண்றோம், அதோட ஏதாவது டைப் இருந்தால் அவங்களே ஓகே நீங்களே பார்த்துருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆர் சப்போஸ் யாருமே இல்லைன்னா the board will appoint a person. இப்போ எப்படி நம்ம வந்து கோர்ட்டில் போய் ஒரு கார்டியன் அப்பாயிண்ட் பண்ண போகிறோம், சப்போஸ் கார்டியன் நம்ம சித்தப்பா பெரியப்பா யாராவது இருந்தால் கார்டியன் அவங்களே அப்பாயிண்ட் பண்ணிடுறாங்க. இல்லை சம்படி ரிலேட்டிவ். இப்போ இன்னைக்கு இந்த சுச்சுவேஷனில் பாருங்கள், கோவிட் சுச்சுவேஷனில் வந்து டெய்லி பேப்பரில் பார்க்குறோம், மெனி சில்ட்ரன் ஹேவ் பிகம் ஆர்ஃபன்ஸ்னுங்கிறோம். இப்போ அவங்களுக்கு கார்டியன் அப்பாயிண்ட் பண்ண தெரிஞ்சவங்க கார்டியன் அப்பாயிண்ட் பண்ணுறதுக்கு வரலாம். சரி, யாருமே என்ன பண்ணுறாங்க, இந்த கோர்ட் இட் செல்ஃப் அப்பாயிண்ட்ஸ் அ கார்டியன். லைக்வைஸ் ஹியர் த போர்ட் அப்பாயிண்ட்ஸ் அ நாமினேட்டட் ரெப்ரசன்டேட்டிவ். இதுதான் அந்த விஷயம். அண்ட் சப்போஸ் ஏற்கனவே போட்டுக்கிற நாமினேட்டட் ரெப்ரசன்டேட்டிவ்ஸில் வந்து சம் திங் இஸ் நோட்டஸ்ட், ஒரு அல்டீரியர் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் நோட்டஸ்டாக இருந்ததுன்னா, தென் த போர்ட் கேன் ரிவோக் இட் as how the court has the power. ஏன்னா போர்டில் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க, they have all powers of a judiciary, judicial proceedings மாதிரியே போகலாம் அப்படிங்கிறாங்க. ஸோ இவங்க they can revoke it and then put a fresh nomination. ஸோ இதுதான் so far as nominative representative is concerned. இப்போ நாமினேட்டட் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ்க்கும் சில டியூட்டிஸ் இருக்கும் இல்லைங்களா? they must have to see the இப்போ ஒருத்தரை கூட்டிகிட்டு போகிறாங்க, சப்போஸ் மைனராக இருந்தால் மைனரை கூப்பிட்டு போகும்போது என்ன சொல்வார் அவரே இல்லைங்க, இந்த குழந்தைக்கு வந்து இந்த பாஸ்ட் ஹிஸ்ட்ரி எல்லாம் இருக்குது, இதுதான் அவருடைய ஆசை, இதுதான் விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு எல்லாமே வேல்யூஸு, கல்ச்சுரல் பேக்ரவுண்ட்ஸு, இது எல்லாத்தையுமே இவர் வந்து he can report it to the medical health officer and he can ask for ஒரு மென்டல் இல் பர்சனுக்கு என்ன ரைட் இருக்கோ அது இவருக்கு வந்துடும். ஏன்னா நீங்கள் என்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கீங்க, சப்போஸ் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டாரு, ட்ரீட்மெண்ட் கொடுத்ததுக்கப்புறம் டிஸ்சார்ஜும் போது எல்லா இன்ஃபர்மேஷன்ஸையும் கலெக்ட் பண்ணலாம் இல்லையா? ஸோ ஆல் தீஸ் இன்ஃபர்மேஷன்ஸ் ஹீ கேன் கலெக்ட். தட் இஸ் நாமினேட்டட் ரெப்ரசன்டேட்டிவ் ஹேஸ் ஆல் தி ரைட் டு கலெக்ட் நெசசரி இன்ஃபர்மேஷன்ஸ். இதுதான் நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து இந்த நாமினேட்டட் ரெப்ரசன்டேட்டிவ் அப்படிங்கிறது. we will go into the next stage. அதாவது நம்ம பார்த்தது இல்னஸ்னா என்னன்னு பார்த்தோம், அட்வான்ஸ் டிரெக்டிவ்னா என்னன்னு பார்த்தோம், நாமினேட்டட் ரெப்ரசன்டேட்டிவ்னா என்னன்னு நம்ம பார்த்தோம். இப்போ க்ரூஷியல் ஆஸ்பெக்ட் இஸ் ரைட்ஸ். ரைட்ஸ் என்ன சார்? நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். ஃப்ரம் த பேசிஸ் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் எல்லாமே எல்லா ஆக்ட்லேயும் நமக்கு இந்த மாதிரியான ரைட்ஸை கொடுக்குறாங்க. ஒரு 11 செக்ஷன் இந்த ரைட்டில் சாப்டர் 5ல் என்ன பண்ணுறாங்க, செக்ஷன் 18லேருந்து 28 வரைக்கும் தே டீல் செவரல் டைப்ஸ் ஆஃப் ரைட்ஸ் ஃபார் தோஸ் பர்சன் வித் மென்டல் இல்னஸ். அவங்களுக்கு என்ன ரைட் இருக்குது? ஒன்றும் இல்லை, ப்ரிலிமினரி ரைட்டு, ரைட் டு ஹேவ் மென்டல் ஹெல்த் கேர், ஆக்சஸ் பண்ணுறக்கூடிய ரைட் இருக்குது அவங்களுக்கு. அதாவது எப்போ வேணுனாலும் போய் ஹெல்த் சர்வீஸ் எங்கே வேணாலும் போயிடலாம்.
கவர்மெண்ட் ரன் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல அவங்க ரைட் ராயலி தே கேன் கோ அண்ட் டேக் தட் சர்வீஸ். என்ன வேணும், இன்பேஷண்டா இருக்கணுமா அவுட் பேஷண்டா இருக்கணுமா, சர்வீசஸ் த கவர்மெண்ட் ஹேஸ் டு கிவ். சப்போஸ் ஏதாவது ஒரு அகாமடேஷன்ல இருக்கிறாங்க, எங்கேயாவது தனியாக ஒரு இடத்துல இருக்காங்க, ஹாஃப் வே ஹோம்ஸ்னு சொல்லுவாங்க, அதாவது ஒருத்தரை ட்ரீட் பண்ணி கொஞ்சம் விட்டு திருப்பியும் அதுக்குள்ள சில சிம்டம்ஸ் ரெடி ஆயிடுச்சுன்னா திருப்பி கொடுக்கும், ஹாஃப் வே ஹோம்ஸ். இதை வந்து ஜுவனைல் ஜஸ்டிஸ் ஆக்ட்ல நம்ம பார்ப்போம். இந்த அடாப்ஷன் இந்த மாதிரி சமயத்துலலாம் என்ன ஆகும், ஒரு குழந்தைய வந்து இன்னொரு வீட்டுக்கு அடாப்ட் பண்ணிக்கும் போது அதோட பகுதி நேரம் ஒரு செட் ஆகலைன்னு வச்சுக்கோங்க, திருப்பி கூட்டிட்டு வந்துடும். தட் இஸ் கால்டு ஹாஃப் வே ஹோம். அண்ட் ஷெல்டர்டு ஹோம் கொடுத்துருக்கிறது, அகாமடேஷன்ஸ் இதெல்லாம் ஒரு சப்போர்ட்டட் அகாமடேஷன்ஸு ஏதாவது இருந்ததுன்னா இதெல்லாம் இவங்க அவைல் பண்ணலாம். மென்டலி பர்சன் வித் மென்டல் ஹெல்த், illness can avail all these facilities of the government. They can use the government hospitals, community centers established by the government, everything. So this is one right. இன்னொரு ரைட் என்னங்க, கம்யூனிட்டி லிவிங். இதுதான் டிஃபரன்ஸு. இவங்க வந்து சேம் கம்யூனிட்டியில் இருக்கலாம், இவங்களை வந்து கொண்டு போய் இந்த ஏர்வாடியில தான் வைக்கணும் அப்படின்னுங்கிற ஒரு நிலைமை கிடையாது. ஏன்னா அந்த பயங்கரமான அந்த ஒரு சுச்சுவேஷன் நடந்த உடனே அதில் வந்து செயின் பண்ணி வச்சுருக்காங்க. செயின் பண்ணி ஒரு ஃபயர் இன்சிடென்ட்ல எல்லாரும் இறந்துடுறாங்க. தென் தி சுப்ரீம் கோர்ட் கேம் அவுட் வித் ஜட்ஜ்மெண்ட், இந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது. இதெல்லாம் டெவலப்மெண்ட் இன் லா which has come out for this, which has helped this act to be brought in force. So right to community living. அவங்க எங்கே வேணும்னா ஒன்று ஹாஸ்பிட்டலில் தான் தங்கணும், மென்டல் ஹெல்த் சென்டரில் தான் இருக்கணுங்கிறது இல்லை. தே கேன் லிவ் இன் தேர் ஓன் பிளேஸ். திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி பேசிக் ரைட். சப்போஸ் யாரையாவது அபேண்டன் பண்ணிட்டாங்கன்னா the government can take them to rightful custody. Now another right பாருங்க, செக்ஷன் 20 வந்து they should not be treated cruelly, there should not be inhuman treatment, ஒரு டீக்ரேடிங் ட்ரீட்மெண்ட் இருக்கக்கூடாது. அதாவது என்ன அர்த்தம், டிக்னிட்டியாக ட்ரீட் பண்ணணும், ஹைஜீன் என்விரான்மெண்ட்டில் ட்ரீட் பண்ணணும், சானிட்டரி கண்டிஷன்ஸ் எல்லாம் நல்லா இருக்கணும். சப்போஸ் உமனாக இருந்ததுன்னா எல்லா விதமான ப்ரொடெக்ஷனையும் கொடுத்தாகணும். அப்புறம் அவங்களுக்கு எஜுகேஷனோ ரெக்ரியேஷனோ அவங்க ஃபாலோ பண்ணுற ரிலீஜியஸ் ப்ராக்டிஸோ இதெல்லாமும் தந்தாகணும். அபவ் ஆல் ப்ரைவசி கொடுத்தாகணும். தேவைப்படுறாங்க அவங்களுக்கு வந்து நல்ல துணிகள் கொடுத்தாகணும், ப்ராப்பர் க்ளோத்திங் இஸ் எசென்ஷியல். அப்புறம் இன்னொரு அனதர் ரைட் என்னன்னா, இந்த மொட்டை அடிக்கக்கூடாது, டான்சரிங் த ஹெட், அதாவது தேவைப்பட்டால் ஒழி அடிக்கக்கூடாது. சப்போஸ் சுருள் முடியா இருக்கு, அதனால அவங்களுக்கு வந்து கஷ்டமாயிடுது அப்படின்னு மெடிக்கல் சுச்சுவேஷன் சம்பந்தமா மொட்டை அடிக்கலாமே ஒழிய ஜென்ரலாக அவங்களுக்கு மொட்டை அடிச்சு ஒரு பிராண்டு பண்ணக்கூடாது. தட் இஸ் கம்பல்சரி டான்சரிங் இஸ் prohibited under the act and they can have this as a right. Of course another right என்னங்க, physical abuse, verbal abuse, emotional abuse, sexual abuse இதெல்லாம் இருக்கக்கூடாது. These are all the rights. Another right பாருங்க, equally to be treated equally without any discrimination. Discrimination, be it a caste, be it on a religion, be it on a gender basis, எந்த விதமான டிஸ்கிரிமினேஷன் இருக்கக்கூடாது. எப்படி ஒரு சாதாரண மனிதரை நம்ம ஒரு மனிதரை நடத்துகிறோமோ அதே மாதிரி இவங்களையும் ஈக்குவலாக நடத்தணும். தட் இஸ் கல்ச்சுரல் பிலீஃப்ஸ் இருந்ததுன்னா அதையும் கொடுத்து அவங்களுடைய வழிமுறைகளுக்கு மதிப்பு கொடுத்து அவங்கள நடத்தணும். சப்போஸ் மென்டலி இல்லைக்கெல்லாம் ஒன்று ஆம்புலன்ஸ் வேண்டாம், செத்த நேரம் இருக்கட்டும் அப்படின்லாம் சொல்லக்கூடாது. எப்படி ஒருத்தருக்கு ஆம்புலன்ஸ் சர்வீஸ் கிடைக்குதோ அதே மாதிரி அவருக்கும் கிடைக்கணும். See, these are all some protections given under the act. Another factor நீங்கள் பார்த்தீங்கன்னா, சப்போஸ் குழந்தை இருக்கு, அம்மா இருக்காங்க, இப்போ அம்மாவுக்கு மென்டலி இல்லை, அப்போ அவங்க என்ன ஆக்ட் என்ன சொல்லணும்னா, 3 வருஷம் குழந்தை அம்மாவோட இருக்க விடுங்க, யூ ஷுட் நாட் செப்பரேட் தம். ரொம்ப குழந்தைக்கு டேஞ்சராக இருக்கிற மாதிரி இருந்தால் தான் நீங்கள் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுக்குறாங்க. அதே மாதிரி இன்னொன்று இப்போ பாருங்க, இன்சூரன்ஸு மென்டலி ஹெல்த்துக்கு இல் பர்சனுக்கும் இன்சூரன்ஸ் தரணும். தே ஷுட் பி ப்ரொவைடட் வித். ஸோ இன்சூரன்ஸ் கம்பெனி கேனாட் நெக்லெக்ட் இட், அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ தீஸ் ஆர் ஆல் தி ரைட்ஸ். அதே மாதிரி ரைட் டு இன்ஃபர்மேஷன் இருக்கு. யூ கேன் என்ன எப்படி அட்மிட் பண்ணுறீங்க, என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் தரீங்க, என்ன மருந்து கொடுக்குறீங்க, எப்போ ஐ கேன் பி டிஸ்சார்ஜ்டு, ஆல் தீஸ் திங்ஸ் ஆர் ஹிஸ் ரைட். அனதர் இன்னொரு ரைட் பாருங்கள், கான்ஃபிடென்ஷியாலிட்டி, தட் இஸ் ப்ரைவசி. கான்ஃபிடென்ஷியாலிட்டி, நான் என்னை பற்றி நீங்கள் எல்லாத்துலேயும் சொல்ல வேணாம், ஐ மென்டலி இல்லைன்னு சும்மா டண்டோரா போடாதீங்க,
ஸோ ஐ கேன் பி ட்ரீட்டட் வித் டிக்னிட்டி. நான் வந்து அன்லெஸ் ஐ எம் டிஸ்க்ளோஸ்ட். இப்போ சில பேரை நீங்கள் பார்த்துக்கலாம், அன்லெஸ் டிஸ்க்ளோஸ்ட் நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. ஒரு சில பேர் பேசும்போது தெரியும், ஒரு சிலருக்கு தெரியாது. ஸோ அந்த மாதிரி சமயத்துலலாம் கான்ஃபிடென்ஷியாலிட்டி ரொம்ப முக்கியம். இட் இஸ் டு ப்ரொடெக்ட் தயர் ஒரு டிக்னிட்டி. அவங்களுக்குன்னு ஒரு செப்பரேட் ரைட் இருக்கு இல்லையா, தட் ஷுட் பி ப்ரொடெக்டட். அண்டு பப்ளிஷ் பண்ணக்கூடாது ஒருத்தரை பற்றி. ஸோ இதெல்லாம் வந்து கான்ஃபிடென்ஷியாலிட்டி. செகண்ட்லி இன்னொன்று பார்த்தீங்கன்னா, ஏன் இந்த இதுன்னா எப்போ சொல்லலாம் அப்படின்னா, இப்போ இவரால் ஹார்ம் நடக்க போகுதுன்னு வைங்க, இன்னொருத்தருக்கு டேஞ்சராக போச்சு, ஐயோ அவர் அடிச்சுடுவார் அப்படின்னா அந்த சமயத்தில் தான் சொல்லலாமே ஒழிய, மற்ற சமயத்தில் we have to protect their confidence. அதே மாதிரி அனாவசியமாக பப்ளிஷ் பண்ணக்கூடாது, ஃபோட்டோவில் போடக்கூடாது, மீடியாவில் போடக்கூடாது, எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ் மூலிமா அவங்கள வந்து டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. ஆல் தீஸ் ரைட்ஸ் ஆர் அவைலபிள். அண்ட் finally, few more rights like right to communication and right to medical records. இதெல்லாம் அவங்களுக்கு கம்யூனிகேஷன்லேயே பாருங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்லி they have the right to call, they have the right to prevent the call. எனக்கு எந்த ஃபோனுமே வேணாம் அப்படின்னு சுவிட்ச் ஆஃப் பண்ணி வைக்கலாம். செகண்ட்லி, இந்த நபர்கிட்ட இருந்து எனக்கு ஃபோன் வந்துச்சுன்னா வேண்டாம், இவர் வந்து என்னை வந்து என் வாழ்க்கையவே கெடுத்தவர், இவர்கிட்ட இருந்து எந்த ஃபோன் வரக்கூடாது, இமெயில் வரக்கூடாது, எல்லாத்தையும் பிளாக் பண்ணுங்க அப்படின்னு சொன்னோம்னா he can intimate that right and that can be curtailed. So all these things. பட் என்ன, இவரை போய் இவங்கெல்லாம் வந்து பார்க்கக்கூடாதுன்னு சொன்னால் அது அவருடைய தனிப்பட்ட உரிமை, நம்ம போய் பார்க்க முடியாது ஒன்று. பட் யாரெல்லாம் அவர் சொல்ல முடியாதுன்னா, அஃபீஷியல் கெப்பாசிட்டியில் வரவங்களை அவர் தடுக்க முடியாது. என்னை யாரும் வந்து பார்க்காதீங்க. இந்த ஏதோ ஒரு சினிமா வந்துச்சுன்னு நினைக்கிறேங்க, அது வேற நம்ம ரஜினிகாந்த் சினிமாவில் வந்து என்னை யாரும் இந்த ரூம்குள்ளே வந்து பார்க்கக்கூடாது அப்படின்னு ஒரு சீன் வரும். வெரி வெரி ஃபேமஸ் மூவி அது. லைக்வைஸ் அந்த ரைட்டை கொடுக்கலாம். பட் பர்சன் ஆஃப் அஃபிஷியல் கெப்பாசிட்டியில் வரும்போது that will not apply, this rule will not apply. Like a judge, மெடிக்கல் போர்டிலிருந்து வந்து அசஸ் பண்ண வராங்க, ஒரு எம்பி வந்து பார்க்க வராரு, ஒரு லாயர் வராரு, ஒரு நாமினேட்டட் ரெப்ரசன்டேட்டிவ் வராங்க, ஒரு மெடிக்கல் ப்ராக்டிஷனர் வராரு, இவங்கெல்லாம் வந்து பார்க்குறதுக்கு எல்லா வித உரிமையும் உண்டு. அதே மாதிரி இன்னும் ஒரு ரைட்டு வந்து லீகல் எய்டு, ரைட் டு லீகல் எய்டு. ஸோ அது கொடுத்தாகணும். எந்த விதமான ரெப்ரசன்டேஷன் வேணுமோ அவங்களுக்கு பண்ணித்தாகணும். ஃப்ரீ லீகல் எய்டு கொடுத்தாகணும். ஸோ ஆல் தீஸ் திங்ஸ் ஆர் ரைட்ஸ். அவங்க சப்போஸ் யார் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னா கூட அந்த ரைட்டும் தட் இஸ் அவைலபிள் ஃபார் தம் டு மேக் அவுட் த டெஃபிஷியன்சிஸ். தட் இஸ் ஐ எம் நாட் பீன் கேர்டு ப்ராப்பர்லி, எனக்கு சரியான ட்ரீட்மெண்ட் தரல அப்படின்னு ஹீ கேன் கிவ் தி கம்ப்ளைண்ட். ஸோ ஆல் தீஸ் திங்ஸ் ஆர் ரைட். இவர் யாருக்கெல்லாம் இந்த கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம்னா, மெடிக்கல் போர்டுக்கு கொடுக்கலாம், மெடிக்கல் ஆஃபீஸுக்கே கொடுக்கலாம், ஆர் ஃபார் எனி ஸ்டேட் அத்தாரிட்டி, இவங்களுக்கெல்லாம் தரலாம். நவ் with this we have covered the broad aspects under the act. The other aspects, even though there are very many sections to be touched upon, what I have discussed is the broad aspects under the act. The next chapter is about duties of the appropriate government. That is, I'll just intimate what are all the things to be seen under these other sections. That is, implementation programs. அதாவது கவர்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ் இருக்கு பாருங்க. இப்போ நம்ம ஸ்னேஹா அப்படிங்கிற அந்த ஃபோன் கால்ஸ் டு அவாய்டு சூயிசைட், அப்புறம் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் போடுறாங்க, லைக் இஷ்யூயிங் நோட்டீசஸ். இதெல்லாம் வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து டு கிரியேட் அவேர்னஸ். அதே மாதிரி டிவியில் பார்த்தீங்கன்னா, பிரிண்ட் மீடியாவில் டிவிலெலாம் வந்து கண்டினியூஸ் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் இருக்கும். இப்போ கொரோனா போதே பாருங்கள், ஏதாவது உங்களுக்கு மன உளைச்சல் இருக்கா, இமீடியட்டாக ஃபோன் பண்ணுங்கள். 10th ஸ்டூடெண்ட்ஸு 12th ஸ்டூடெண்ட்ஸுக்கு நம்ம என்ன சொல்கிறாங்க, உடனே ஃபோன் பண்ணுங்க, கவுன்சிலர்ஸ் ஆர் அவைலபிள், 24/7 கவுன்சிலர்ஸ் ஆர் அவைலபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது ஆர் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் ஆர் கிவன் தி பவர்ஸ் டு ஹெல்ப் தெம் அண்ட் அவேர்னஸ் கேம்ப்ஸ் ஆர் மேட். தீஸ் ஆர் ஆல் டியூட்டிஸ் ஆஃப் த கவர்மெண்ட். இந்த டியூட்டிஸ் ஆஃப் த கவர்மெண்ட் கேன் பி டன் இண்டிபெண்டன்ட்லி பை த கவர்மெண்ட் ஆர் இன் கொலாபரேஷன் வித் அதர் ப்ரைவேட் பாடிஸ், அது இன்டர்நேஷ்னல் பாடிஸ், எப்படி வேணாலும் திஸ் ப்ரோக்ராம்ஸ் கேன் பி implemented by the Ministry of the concerned Department of Home Affairs and Child Welfare, Women Welfare, Development wing இருந்து this can be done. Now other things பார்த்தோம்னா, நமக்கு சென்ட்ரல் மென்டல் ஹெல்த் அத்தாரிட்டி, ஸ்டேட் மென்டல் ஹெல்த் அத்தாரிட்டி, போர்டு அப்படின்னு 3 இருக்கு. இந்த ஆக்டோடைய வந்தது. இதில் வந்து நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, மென்டல் ஹெல்த் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ், அதாவது மென்டல் ஹாஸ்பிட்டல்ஸ். இதை நம்ம பார்த்தோம். 65 to 72 இந்த செக்ஷன்ஸ், 65 to 72. ஒரே பாயிண்ட் சார்,
mental health mental hospitals cannot be run without registration. Registration is compulsory. டக்குன்னு நம்மளே ஒரு ஆஸ்பத்திரி ஆரம்பிச்சு நான் நடத்திட்டு இருக்கேன்னு சொல்ல முடியாது. அப்படி ஏதாவது இருந்ததுன்னா நம்ம கன்சர்ன்டு அத்தாரிட்டிக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்து இது பண்ணலாம். பட் இதில் என்ன நம்ம பார்க்க வேண்டியது அப்படின்னா, மென்டல் ஹெல்த் ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கு, அதை வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும். என்ன ப்ரொசீஜர் ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன், அவங்களுக்குன்னே சில சட்டத்திட்டங்கள் இருக்கு, ஆடிட் இருக்கும், இன்ஸ்பெக்ட் பண்ண வருவாங்க, ஏதாவது பிரச்சனை நடந்ததுன்னா அப்பீல் போகலாம். இதெல்லாம் தான் இந்த செக்ஷனில் இருக்குது. இதை ஸ்லைட்டாக ஜஸ்ட் ப்ரஷ் அப் பண்ணலாம். என்னென்னா, சப்போஸ் இது வக்கீல்களுக்கு இந்த ஒரு போர்ஷன் வந்து தேவையான ஒரு செக்ஷன்னே சொல்லலாம். ஏன்னா சில பேர் வந்து நம்மளை கேட்குறாங்க, என்ன கேட்குறாங்கன்னா, சார் இப்போ ஒரு ஹோட்டல் ஆரம்பிக்கிறேன்னுங்கிறாரு, என்னென்னலாம் பண்ணணும்னு பாரு. சார் நான் வந்து ஒரு ஜிம்னேஷியம் ஆரம்பிக்க போகிறேன், என்ன பண்ணணும்பாங்க. இப்போ வந்து இன்னொன்று கூட கேட்குறாங்க பாருங்கள், பிஜி யூனிட்டு அகாமடேஷன் நான் போடுறதா இருக்கேன், என்னென்ன லைசன்ஸ் எல்லாம் வாங்கணுங்கிறாங்க. ஸோ இப்போ அதனால் இந்த ஒரு போர்ஷனை வந்து நம்ம டச் பண்ணிக்கிறது நல்லது ஆஸ் அ ப்ராக்டிஷனர்ஸ், லாயர்ஸ். இதில் வந்து ஒரு மென்டல் ஹெல்த் இன்ஸ்டிடியூஷனை நான் நடத்தணும், என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்பாங்க. ஸோ இதில் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, யூஷுவல் பேராமீட்டர்ஸ் என்னென்னலாம் ஒரு ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு வேணுமோ அதெல்லாம் வச்சுட்டு, டெம்பரரி ரெஜிஸ்ட்ரேஷன், பர்மனன்ட் ரெஜிஸ்ட்ரேஷன், அதாவது ப்ரொவிஷனல் ரெஜிஸ்ட்ரேஷன், பர்மனன்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ரெண்டு இருக்குங்க. அதாவது ஒரு இது ஆரம்பிக்கணும்னா இட் மஸ்ட் பி ரிஜிஸ்டர்ட். இவங்க வந்து அப்ளிகேஷன் போட்டு அதை ஸ்டார்ட் பண்ணணும். அப்போ அப்படி ஸ்டார்ட் பண்ணும்போது தே வில் பி கிவன் ப்ரொவிஷனல் ரெஜிஸ்ட்ரேஷன். இந்த ப்ரொவிஷனல் ரெஜிஸ்ட்ரேஷனுங்கிறது கொடுத்து அது இருக்கணும். எப்படி நமக்கு வந்து ஒரு பார் கவுன்சிலில் போய் என்ரோல் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் வாங்கிக்கிறோம் இல்லையா, அந்த ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் வச்சு தான் நம்ம வி ஆர் ஸ்டார்டிங் அவர் profession. Likewise, a provisional certificate will be given. Only then the person can start a mental health establishment. இது என்ன ஒன்றும் இல்லை, ஒரு அப்ளிகேஷன் போடலாம், பை போஸ்ட்டும் போடலாம், பை ஆன்லைன்லேயும் போடலாம். போட்ட உடனே அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு சர்டிஃபிகேட் ஒன்று கொடுத்துருவாங்க. ஜஸ்ட் இமீடியட்டாக ஆன் ரெசிட் ஆஃப் த அப்ளிகேஷன் தி அத்தாரிட்டிஸ் வில் கிவ் எ சர்டிஃபிகேட் வித்தின் 10 days. பட் இது என்னென்னா, இதோட வேலிடிட்டி 1 வருஷம். இந்த 1 வருஷத்தில் இவங்க என்ன பண்ணணும், எல்லாத்தையுமே கரெக்டாக இருக்கான்னு பார்ப்பாங்க, நடுவில் வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ணுவாங்க. இஃப் எவ்ரி திங் இஸ் ஃபைன், தே வில் மேக் சம் என்கொயரிஸ். இந்த போர்டு வந்து எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் they will give a permanent certificate. That is a permanent registration ஒன்று தருவாங்க. இந்த permanent registration வந்ததுக்கு அப்புறம் the establishment is safe. ஸோ இதுதான் இதனுடைய தாற்பயம். ஆக்சுவலி கூடவே ஆடிட் எல்லாம் பண்ணணும், இன்ஸ்பெக்ட் பண்ணுறதுக்கு பவர்ஸ் இருக்குது, சுவோமோட்டோவாக வந்து பார்க்கலாம், இதெல்லாம் இருக்குது. சப்போஸ் சர்டிஃபிகேட்ஸ் சரியாக தரமாட்டேங்கிறாங்க, இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இல்லை சர்டிஃபிகேட் ரிஜெக்ட் பண்ணிடுறாங்கன்னா, தி ஆப்ஷன் அவைலபிள் இஸ் டு கோ ஃபார் அன் அப்பீல். சரி, அப்பீல் யார்கிட்ட போகிறது? அப்பீல் டு ஹை கோர்ட். அப்பீல் டு ஹை கோர்ட். செக்ஷன் என்ன? 69. செக்ஷன் 69ல் அப்பீல் போகலாம். சரி, எத்தனை நாளைக்குள்ளே போகணும்? 30 days. 30 daysல அப்பீல் போகலாம். சரி, லேட்டாக போயிட்டோன்னா என்ன ஆகும்? கவலைப்பட வேணாம். செக்ஷன் 5 சஃபிஷியன்ட் காஸ் காமிச்சோன்னா இட் வில் பி கண்டோன் அண்ட் again the appeal will be entertained and the orders will be passed. So இதுதான் நம்ம மென்டல் ஹெல்த். இது சரி, இப்போ கூடவே இன்னும் நேம் பார்த்துருவோம். இப்போ எப்படி கன்சியூமர் போகிறோம், கன்சியூமர்னா கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்டில் அவங்களும் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் தி கவுன்சில் பார்த்துருப்போம். ஒரு சேர்பர்சன் இருப்பாங்க, 2 பேர் இருப்பாங்க அடிஷ்னலாக மெம்பர்ஸ். அது மாதிரி இதுக்கும் போர்ட்லேயும் கான்ஸ்டிடியூஷன் இருக்குது. இப்போ யார் இந்த போர்டை நடத்திட்டு போகிறது இல்லையா, இப்போ அதையும் நம்ம பார்க்கணும். அதாவது கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் த போர்டு. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் ஒரு போர்டு இருக்குது. அப்போ யாரை நியமனம் பண்ணுறாங்கன்னா, சேர்பர்சனாக ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜையோ அல்லது ஆஃபீஸர் ஆஃப் ஸ்டேட் ஜுடிஷியல் சர்வீஸில் வந்தவரோ ரிட்டையர்ட் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜோ இவங்களில் ஒருத்தரை சேர்பர்சனாக அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. சரி, வேற அடுத்தது யார்? ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் ஆஃப் தி டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ஆர் டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட். இவங்களில் ஒரு ரெப்ரசன்டேட்டிவை போடுவாங்க கான்ஸ்டிடியூஷன். அடுத்தது 2 மெம்பர்ஸ் வந்து மேபி சைக்காட்ரிஸ்ட் அண்ட் அதர் மெடிக்கல் ப்ராக்டிஷனர். இப்போ இந்த மாதிரி இத்தனை பேர் இருந்தால் தென் ஒரு போர்டு ஃபங்க்ஷன் ஆகும். ஸோ இவங்களுடைய டேர்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 வருஷம்.
சேர்பர்சனுக்கு 5 வருஷம், இந்த மெம்பர்ஸ்க்கு 5 வருஷம், 70 வருஷம் வந்து ரிட்டையர்மெண்ட் ஏஜ். ஸோ திஸ் இஸ் தி கான்ஸ்டிடியூஷன். அப்புறம் ஆஸ் யூஷுவல் இவங்களுக்கு தே கேன் ரிசைன் அண்ட் தே கேன் பி ஹானரரி, தே வில் பி பெய்டு அலவன்சஸ், எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. ஆல் தீஸ் திங்ஸ் ஆர் தி வி ஆர் just I am telling it for the purpose of knowing about the board. Now இந்த போர்டோட ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா, அதான் நான் முன்னாடி சொன்ன மாதிரி அப்பாயின்மெண்ட் ஆஃப் நாமினேட்டட் ரெப்ரசன்டேட்டிவ்ஸு, மைனருக்கு பிரச்சனை இருந்ததுன்னா சேலஞ்ச் ஆன் அட்மிஷன்ஸு, ட்ரீட்மெண்ட்ஸு, இதெல்லாமே நம்ம இந்த போர்டில் எடுத்துகிட்டு போய் பண்ணலாம். இந்த போர்டு வந்து ஹேஸ் தி ஜுடிஷியல் பவர். ஜுடிஷியல் ப்ரொசீடிங்காக நடக்கும், இன் கேமரா ப்ரொசீடிங்காக இருக்கும். அட்ஜர்ன்மெண்ட்ஸ் இருந்ததுன்னா இட் வில் பி ரெஸ்ட்ரிக்டட், ரீசன்ஸ் இருந்து தான் அட்ஜர்ன் பண்ணுவாங்க. ஸோ தீஸ் ஆர் ஆல் இட் ஹேஸ் தி கிளச்சஸ் ஆஃப் தி ஜுடிஷியரி. அதாவது போர்ட் ஷெல் ஃபங்க்ஷன் ஆஸ் இஃப் எ ஜுடிஷியரி ஃபங்க்ஷன்ஸ். அவங்க இன்னொன்றும் பண்ணலாம் இந்த ஜுடிஷியரியில், இந்த போர்டில். அதாவது எப்படி நாமினேட்டட் ரெப்ரசன்டேட்டிவ் அப்பாயின்மெண்ட் டிசைட் பண்ண முடியுமோ, தே கேன் ஆல்சோ ரிஜிஸ்டர், அல்டர் அண்ட் ரிவ்யூ தி அட்வான்ஸ் டிரெக்டிவ்ஸ். முதல்ல கொடுத்ததை வந்து கோயர்ஷன் அது இது இருந்தால் நம்ம பார்த்தோம் இல்லையா, திஸ் கேன் பி டன். திஸ் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு சப்போஸ் ப்ரிசன்ஸில் இருக்காங்க மென்டலி இல் பர்சன்ஸ், அவங்கள போய் இவங்க விசிட் பண்ணிட்டு வரலாம். All these powers are granted to the board. They can take action against the establishments, mental health establishments. Or hospitals ஏதாவது violation இருந்ததுன்னா this board can take appropriate action. Of course, திருப்பி ஏதாவது பிரச்சனை ஆச்சுன்னா appeal to high court within 30 days. And section 5 sufficient cause, as usual it comes into play. So appealsனு வரும்போது ஏன்னா ஃபர்ஸ்ட் ரெமெடி இல்லையா, அதனால் again central government grants like for remunerations, employees managementக்கெல்லாம் இதில் இருக்குது. These are all inbuilt in the act which we can skip it and go. Now ஒரே ஒரு விஷயம், we will be going into the final limb of the act which is called chapter 12, section 85 to 99, admission, treatment and discharge. சரி, இது ரொம்ப சிம்பிளுங்க, இதில் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. அதாவது அட்மிஷனு, ட்ரீட்மெண்ட்டு, டிஸ்சார்ஜ் என்னங்கிறத மட்டும் சில வரைமுறைகள் சொல்கிறாங்க. என்னென்னா, இதில் ஒரு 2 டைப் இருக்குது. அதாவது வாலண்டரி அட்மிஷன், இன்வாலண்டரி அட்மிஷன். அதாவது என்னென்னா, வாலண்டரி அட்மிஷன் இவரே நம்ம என்ன பார்த்தோம், இந்த ஆக்டோட தாத்பரியம் அவராலேயே செயல்பட முடியுங்கிறத தான் நம்ம பார்த்தோம். ஸோ அவராலேயே செயல்பட முடியும்னா அவரே போய் அட்மிட் ஆகிக்கிறார். he feels he wants a treatment na ivare poi pannikira. Point number 1. Seri ivarala panna mudiyadhu, somebody have to take it na involuntary ivara thookittu poi pandranga. That is called supportive admission. Adhavadhu voluntary admission or supportive admission அப்படினு அவங்க சொல்றாங்க. சரி, voluntary admission என்ன பண்ணனும்? அதுல பாருங்க 2 பேர் இருப்பாங்க, அடல்ட்டாவும் இருப்பாங்க, மைனராவும் இருப்பாங்க. So as the case may be, யாரெல்லாம் அவங்க வராங்களோ, கார்டியன் இருக்காங்களோ, they may have to represent the minor in case of necessary. Now, in the voluntary supportly, involuntary supportly என்ன சொல்றாங்க அப்படின்னா, சப்போஸ் 30 நாளைக்கு மேல ஒருத்தர் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன் இருந்தா, இந்த இன்வாலண்டரி சப்போர்ட்ல, இன்வாலண்டரி தட் இஸ் சப்போர்ட்டிவ் அட்மிஷன்ல 30 டேஸ்க்கு மேல ஒரு அட்மிஷன் போகுது அப்படின்னா, நெசசிட்டி சிச்சுவேஷன் அந்த மாதிரி இருந்தால் 2 சைக்கியாட்ரிஸ்ட் மஸ்ட் ஹேவ் டு செக். Then they have to intimate to the medical board. இது ஒரு ஃபார்மாலிட்டி. இந்த ஃபார்மாலிட்டி கம்ப்ளை பண்ணணும். அண்ட் ஆஸ் யூஷுவல் அவர் அட்மிட் பண்றாங்க, ட்ரீட் பண்றாங்க, டிஸ்சார்ஜ் பண்றாங்க. டிஸ்சார்ஜ் பண்ணும்போது நம்ம வாட் வி ஹவ் சீன், ரைட்ஸ் ஆஃப் தி பர்சன்ஸ் வித் மென்டல் இல்னஸ் மஸ்ட் பி ப்ரொடெக்டட். எல்லா டாக்குமெண்ட்ஸையும் தரணும், எல்லாத்தையுமே அவருக்கு கொடுத்து ப்ரொடெக்ட் பண்ணணும் ஃபார் த பர்பஸ் ஆஃப் தி நெக்ஸ்ட் ட்ரீட்மெண்ட் இஃப் எனி. அண்ட் தென் இதில் இன்னொன்று கூட இருக்கு, என்னன்னு கேட்டிங்கன்னா, இஃப் தி ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு டிஸ்சார்ஜ் பண்ணுறாங்க, இஃப் த டாக்டர் ஃபீல்ஸ் இல்லை கொஞ்சம் அப்சர்வேஷன் இருக்கணும்னா ஒரு 24 hours அவர் ரீடைன் பண்ணி அப்சர்வ் பண்ணலாம், டு அப்சர்வ் இஸ் பிஹேவியரல் பேட்டர்ன். அதுவும் அந்த மென்டல் ஹெல்த் ப்ரொஃபஷனலுக்கு அந்த உரிமையும் இருக்கு. நவ் இது இந்த அட்வான்ஸ் டைரக்டிவ்ஸ் இதெல்லாம் எப்போ ஒர்க் ஆகாதுன்னா, எமர்ஜென்சி ட்ரீட்மெண்ட்டில் வேலை செய்யாது. டக்குன்னு பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அதெல்லாம் பார்த்துட்டு இருக்க முடியாது, இமீடியட்லி ஹேவ் டு ஆக்ட். இதுலேயே எதுக்காக எமர்ஜென்சி ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம்? டு அவாய்டு டெத்து ஆர் இர்ரிவர்சிபிள் ஹார்ம்.
சில பேர் தன்னையே ஒரு சில இது இருக்குங்க. அதாவது எஸ்டர்டே ஐ ரெட் இன் இன்டர்நெட் ஒரு சிலருக்கு ஃபியரோபியா அப்படின்னு ஒரு இது இருக்கு. அவங்களே தன் கையையும் காலையும் வெட்டிக்குவாங்க. தே வாண்ட் டு டிட்டாச். அப்படி ஒரு ஃபீலிங் இருக்கும். ஸோ தீஸ் திங்ஸ் எல்லாம் நம்ம வந்து எமர்ஜென்ட்டாக தான் ஹேண்டில் பண்ண முடியும். ஆர் எ ஃபீலிங் ஆஃப் committing suicide. All these things have to be immediately acted upon. And what they say is, the emergency treatment என்னன்னா நீங்க ஹாஸ்பிட்டல்ஸ் வரைக்கும் கூட்டு போனா wherever he is you treat it, either in the home itself or if you find a person on the road, do it immediately just to save him and then take him to hospital. If it requires more than 72 hours na, you report it to the board அப்படின்னு சொல்றாங்க. So these are all the things. And one more aspect that I wanted to touch and remind us, some of the things are curtailed under this act. என்னன்னா இந்த ஷாக்கு கொடுக்கறது, இசிடி ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, எலக்ட்ரோ கன்வல்சிவ் தெரப்பி. அதெல்லாம் வந்து சுச்சுவேஷனை பார்த்துட்டு தான் கொடுக்க முடியும். இஃப் த பர்சன் இஸ் அவரால் கன்சல்ட் பண்ண முடியுதுன்னா ஃபைன். இல்லைன்னா அந்த சுச்சுவேஷனை பார்த்து தான், சும்மா ஜென்ரலாக வந்து அவருக்கு சரியா இல்லை அப்படின்னு ஷாக் ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் கொடுக்க முடியாது. தட் இஸ் ப்ரொஹிபிட்டட். திஸ் கம்ஸ் அண்டர் தி சாப்டர் ப்ரொஹிபிஷன் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். ஒன்லி நெசசரி இட் மஸ்ட் பி கிவன். அதே மாதிரி இந்த ஸ்டெரலைஸ் பண்ணுறது, பி இட் அ உமன் ஆர் மென், அது பண்ணக்கூடாது. செயினிங் பண்ணக்கூடாது. இதெல்லாம் இட் இஸ் அவாய்டட் அண்டர் தி ஆக்ட். இட் இஸ் கம்ப்ளீட்லி ரெஸ்ட்ரிக்டட் அண்டர் தி ஆக்ட். அப்புறம் இசிடி ஆன் மைனர்ஸு, அடல்ட்ஸில் கூட வைக்கலாம். மைனர் பண்ணும்போது தே ஹேவ் டு பி வெரி வெரி கன்சர்ன். அதெல்லாம் பண்ணக்கூடாது. மேபி சுச்சுவேஷன் இஃப் வாரண்ட்ஸ்னா அதுக்கு ஏற்ற மாதிரி போர்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணி, கார்டியனுக்கு இன்ஃபார்ம் பண்ணி தான் பண்ண முடியும். தீஸ் ஆர் ஆல் தி திங். அண்ட் அனதர் ஃபேக்டர் இஸ் தட் அவங்கள தனியாக வைக்கிறது, ஒரு கன்ஃபைன்மெண்ட்டில் போட்டு ரூமில் போட்டு அடைச்சி வைக்கிறது, இதெல்லாம் ப்ரொஹிபிட்டட் அண்டர் தி ஆக்ட். நோ அதர் ஏஜென்சி என்னன்னா போலீஸ் டியூட்டி, பர்சன் வாண்டரிங், கபக்குன்னு போலீஸ் வந்து அவங்கள கூட்டிகிட்டு போய் ஒரு ஹெல்த் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டில் விடலாம். இப்போ இஃப் he needs he may report to the magistrate and take care of him. And if any person is ill-treating them, he can take necessary actions to lodge an FIR. இதெல்லாம் பண்ணலாம். These are all the other aspects that is provided under the act. Then we will go to mental health in prisons. See, அதாவது what the law says is that if a person, if there are a group of persons suffering from mental illness, then they should be with the mental health establishments. அதுதான் சொல்லுது. Exception is if the prison authorities or if the jail runs a psychiatric ward, then that is sufficient. So அவங்களை அங்கேயே வச்சு ட்ரீட் பண்ணலாம். Need not take them outside to treat them. And this will be inspected every quarterly. illa in the medical officer வந்து must have to send a report to the magistrate or the board concerned stating that there are no persons in jail, that is person with mental illness யாருமே ஜெயில்ல இல்லைன்னு கொடுக்கணும். that is the prescription made under the act. The board may visit the jail and may make necessary inspections during certain times of necessary situation if it warrants. ஸோ அஃபென்ஸ் அகேன்ஸ்ட் கம்பெனி அது வந்து எல்லா ஆக்ட்லேயும் இருக்கும். மைனர் பீனல் ஆக்ட்ஸில் பூரா எல்லா இடத்துலையும் இருக்குங்க. கம்பெனிங்கிறது மீன்ஸ் கம்பெனி ஆர் பார்ட்னர்ஸ் அண்ட் ஹூ எவர் இஸ் இன் தி அஃபேர்ஸ் ஆஃப் த கம்பெனி ஆர் லயபிள் ஃபார் இட். அண்ட் ஃபர்ஸ்ட் அஃபென்ஸாக இருந்தால் இந்த மென்டல் ஹெல்த் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸில் இந்த மாதிரி வயலேட் பண்ணியிருந்தாங்கன்னு வைங்க, ப்ரொவிஷன்ஸை சிலதெல்லாம் வயலேட் பண்ணியிருந்தாங்கன்னா 5 to 50,000 rupees கேன் பி ஃபைன். செகண்ட் ஆர் சப்சிக்வெண்ட்டாக இருந்ததுன்னா 2 லட்சத்துலேருந்து 5 லட்சம் வரைக்கும் ஃபைன் பண்ணலாம். அண்டு ஒரு மென்டல் ஹெல்த் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ரன் ஆகிட்டு இருக்கு, சும்மா இவரே அதே ரெஜிஸ்டர் ஆகலை, டாக்டர் ஒருத்தர் போய் அவர் ஒருத்தர் இது பண்ணான்னா அவரையும் ஃபைன் போடலாம். 25,000 ரூபா அவருக்கு ஃபைன் போடலாம். ஸோ ஹி மஸ்ட் பி வெரி கான்ஷியஸ் தட் ஹி இஸ் ஒர்க்கிங் அண்டர் an organization which is registered under the authority. So இதெல்லாம் தான் the facts that we have to see in mental health act. Now இவங்க some of the judgments has in fact the Supreme Court in one judgment said a person who was suffering from the death sentence, அவர் மெர்சி பெட்டிஷன் போடுறாரு.
the mercy petition was not attended. It was not replied at all. There was a huge delay. இதனால இவருக்கு டிப்ரெஷன் வந்துருது அப்படின்னு ஒரு சிச்சுவேஷன் ஆயிடுறது. தட் இஸ், அண்ட் தென் ஹிஸ் டெத் சென்டென்ஸ் வாஸ் கம்யூட்டட் டு லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட். See பாருங்க, it is not that he must be directly affected. The depression can come in any form. That is in 2014, 1 CTC 484. 2014, 1 CTC 484 Supreme Court. See, these are all the developments which give them some solace, which has escaped him the death sentence. That is Shatrugnan Chavan and others versus Shatrugnan Chavan and others versus Union of India, where he killed 5 members in the family and was convicted. Applying Article 21, the court came to the conclusion that it amounts to great depression and his sentence must be commuted. Now, very recently in a division bench in 2018, 1 MWN, 2018, 1 MWN criminal 381, 381 division bench, 2018, 1 MWN criminal 381 division bench. Navanitha Krishnan versus Commissioner of Police. Navanitha Krishnan versus Commissioner of Police. இதில் என்னன்னா, ஒரு குழந்தை பாருங்க சரியா படிக்கல, பர்ஃபார்மன்ஸ் போயிடுச்சு அப்படின்னு வீட்டு விட்டு ஓடி போயிட்டான். ஷீ ரேன் அவே ஃப்ரம் ஹோம். அப்புறம் ஹெபியஸ் கார்பஸ் ஃபைல் பண்ணி அதை பண்ணி தென் ஷீ வாஸ் reunited with the family. The court reunites him, right? Okay. Where the court suggests the government to constitute a committee. See, these things are because, see, performance, academic performance down ஆறுது, that is one fact. Another fact is running away from home. That running away from home is a symbol of depression. ஒன்னா யாராவது திட்டிருப்பாங்க, பிகாஸ் இவங்க ஏதாவது எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பாங்க, அது நடந்திருக்காது, திட்டிருப்பாங்க. இல்லை பை செல்ஃப், ஐயோ மார்க் இத்தினூண்டு ஆயிடுச்சு, போய் பேப்பரில் பார்த்தா எப்படி ஆகி போச்சுன்னு அவங்களே ஓடி போய்டுறது. ஸோ தீஸ் திங்ஸ் வில் ரிசல்ட் இன் மென்டல் இல்னஸ். ஸோ திஸ் த கோர்ட், த டிவிஷன் பெஞ்ச் had directed the government to constitute a committee to explore the current education scenario. எதனால இப்படி வருதுங்கிறத and suggest the remedial measures அப்படின்னு கொடுத்த ஜட்ஜ்மெண்ட் தான் இந்த 2018 1 MWN 381. இது எதுக்காக நான் ஐ எம் சைட்டிங் திஸ் இஸ்னா, மென்டலி இல்லைனே உடனே நம்ம ஃப்ரேம் ஒர்க் வந்து எங்கேயோ போயிடக்கூடாது. டே டு டே ஹேப்பனிங்ல இருக்குது இந்த மென்டல் இல்னஸ்ங்கிறது. தென் தி another factor is that is இதுதான் அந்த ஏர்வாடி கேஸ், which reported in that is 2002 3 Supreme Court cases. 2002 3 Supreme Court cases, page 31. இதில் தான் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, this case is called death of 25 chained inmates. Death of 25 chained inmates in asylum fire in Tamil Nadu. In asylum fire in Tamil Nadu versus Union of India. 2002 3 SCC 31. பாருங்க, இந்த கேஸ் it had a very bearing impact for this act. They said only licensed mental health care units can function. கட்டாயம் ரெஜிஸ்ட்ரேஷன் அவசியம், else they had to be stopped. இப்போ நம்ம பார்க்குறோமே, ஹோம்ஸ் எல்லாம் வந்து ஒரு விதமான ரெஜிஸ்ட்ரேஷனும் இல்லாத பண்ணுறது, கோவிட் ட்ரீட்மெண்ட்ஸே அன்ரெகனைஸ்டாக பண்ணுறது, this all becomes an offense at over a period of time. So this is the case law. And in another Supreme Court case where a direction was given, அதாவது 2007 15 SCC 2007 15 SCC page 18, 2007 15 SCC page 18. அதில் என்ன சொல்றாங்கன்னா, a person was in jail for 38 years without trial. So இதெல்லாம் this will cause depression in a person. அவர் வந்து என்ன எதுக்காக இருக்கும்னே, he must be at least convicted. அதுவும் இல்லை, ட்ரையல் போதே 38 வருஷம் இருந்தால் என்னத்துக்காருது அப்படின்னு சொல்லி the Supreme Court
directs to go for a frequent inspection. Else it will result in mental illness. அப்படின்னு சொல்லி the Supreme Court rules. So all these developments, all these regulations has culminated into the act, that is Act 2017, that is Mental Health Act 2017. So with this, I come to the end of the session.